பிரைஸ் காட். சரி, அதிக நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. கொஞ்சம் அதை மட்டும் அந்த பக்கம் தள்ளுங்க. அந்த பக்கம். ஓகே, பிரைஸ் காட். அதிக நேரத்தை எடுக்கவில்லை. எனக்கு நேரம் அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால சுருக்கமாய் கர்த்தருடைய ஆமென் அனுமதிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தியானத்திற்காக இன்றைக்கு நாம் ஆதாரத்திற்காக ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபல்யமான ஒரு வசனம்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் படிங்க. அல்லேலூயா. இன்னொருத்தர் சத்தமா படிங்களா காலையில. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட வசனம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம், பிரபல்யமான வசனம். இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இயேசு கிறிஸ்துவின் வருகையும் உலகத்தின் முடிவும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. தருவார் என்று பிரசங்கம் பண்ணதான் இன்னைக்கு நிறைய எழும்பி இருக்கிறாங்களே தவிர, வருவார் என்று பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் குறைஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிதான். தருவார்னா சந்தோஷமா பார்ப்பீங்க. இதே ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு டைட்டல்ல கூட்டம் வச்சிருந்தா இடம் நிரம்பி வழிஞ்சிருக்கும். ஏன்னா தரப்போறாராம் அப்படின்னு. வரப்போகிறார்ன்ற டைட்டில்ல வச்சதுனாலதான் நிறைய பேர் வரல. அல்லேலூயா. காரணம், இன்னைக்கு உலகம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. தேவனை எதற்காகவோ தேட ஆரம்பிச்சுட்டாங்க. வேறு விதமா தேவனையே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் எது எப்படி ஆனாலும் வருகிறவர் வருவார், தாமதம் பண்ணார். அல்லேலூயா. அவர் எதற்காக வரப்போகிறார்? இன்னைக்கு அவருடைய வருகையை வேற மாதிரி சித்தரிக்கிறவர்கள் எல்லாம் பெருகிவிட்டார்கள். நயவஞ்சகமான உபதேசம், இச்சைக்கு ஏற்ற போதகர்கள் பெருகிவிட்டார்கள். பிரைஸ் காட். இச்சைக்கு ஏற்ற போதகர்லாம் அவங்க போதகமே இச்சிக்கத்தக்க விதத்துல, கர்த்தருடைய வார்த்தையில இச்சை கிடையாது. ஆனா இச்சையை தூண்டுகிற விதத்திலே போதிக்கிற பிரசங்கியார்களும் வளர்ந்து விட்டார்கள், பெருகிவிட்டார்கள். காரணம் என்னன்னா, அவங்க சொல்றாங்க தேவன் கிருபை உள்ளவர், நம்முடைய கிரியைகளை அவர் பார்க்க மாட்டார். ஆனா இங்க ரொம்ப தெளிவாக வேதம் சொல்லுகிறது. படிங்க அந்த வசனத்தை மறுபடியும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நல்லா படிங்க, சத்தமா படிங்க. எல்லாம் பைபிளை கையில் எடுங்க, எல்லாம் சேர்ந்து படிப்போம். 22வது அதிகாரத்துல 12வது வசனம் எல்லாம் சேர்ந்து படிங்க. இதோ சீக்கிரமாய் அவனுடைய, சத்தமா சொல்லுங்க, அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. தேவன் டீட்ஸை பார்க்கல, கிரியைகளை பார்க்கல. கிரியையினால் அல்ல, கிருபையினால் நீதிமானாக்கப்படுகிறோம். இப்படி கிருபையை பற்றி ஹைப்பர் கிரேஸ், எக்ஸ்ட்ரீம் கிரேஸ், ஆமென், இன்னும் நிறைய விதமான கிரேஸை பேசுறவங்க பெருகிட்டாங்க. கிரேஸ் பிரீச்சர்ஸ், நியூ கவர்னன்ட், புது உடன்படிக்கைன்றாங்க, ஆமென், கிருபைன்றாங்க. புதுசு புதுசா நிறைய பேசுறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, நல்ல வாலிபர்லாம் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா இதுல யூடியூபை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து வஞ்சிக்கப்படுறது இந்த வாலிப கூட்டம் தான். அல்லேலூயா. அப்பா அம்மா நல்ல சத்தியத்துல இருப்பாங்க, விசுவாசத்துல இருப்பாங்க. ஆனா பிள்ளை பார்த்தா வேற லைன்ல, அது வேற மாதிரி, ஆமென், ரூட்டை பிடிச்சு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா.
இங்க நான் வேளச்சேரி ஏசியவுக்கு அடிக்கடி வருவேன். அங்க தாய் தகப்பன்மார் அவ்வளவு நல்ல ஊழியக்காரங்க, சத்தியத்தில் நிற்கிறவங்க, விசுவாசத்தில் நிற்கிறவங்க. ஆனால் பிள்ளை வளர்ந்து வந்தான், ஒரு பைபிள் காலேஜ் படித்தான், அந்த கிரேஸ்ன்றதை பார்த்தான், அவன் வேற மாதிரி போயிட்டு இருக்கிறான். இப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லி பார்த்தாலும் மண்டையில ஏறல. இப்போ அவங்க அப்பா அம்மா செய்யற ஊழியத்துக்கே விரோதியா மாறிட்டான். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? பிரைஸ் காட். இந்த நூதனமான உபதேசம். என்ன உபதேசம்? உள்ள சேர்ல இடம் இருக்கு, வெளியில இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டமா இருந்தா உள்ள வந்து உட்காரலாம், ஃபேன்லாம் கூட இருக்கு, வெளியில ஃபேன் இருக்காது. எனக்கும் உள்ள ஒரு கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் எனக்கும் உஜாரா இருக்கும்ல. ஆமென். வாங்கல முன்னா அப்படிதான் வாங்க. குட். நிறைய பேர் கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனா நல்லா கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. நல்ல சகோதரர்கள் நீங்க, நல்ல சபை இது. அல்லேலூயா. அதனால வச்சு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா பேசலாம்னு நினைக்கிறேன் சத்தியத்தை. ஆமாவா இல்லையா? ஆமான்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. அப்போ இந்த நூதனமான உபதேசம்லாம் இன்னைக்கு மனிதனை வழிவிலகி போக பண்ணி கொண்டிருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, கிரியை தேவையில்ல, கிருபை போதும். ஏன்னா கிருபை தான் நம்மளை நீதிமான் ஆக்குது. கிருபை அங்க கொண்டு போய் சேர்த்துரும். நல்லா கவனிக்கணும், கிருபைக்கும் கிரியைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கிருபை ஒரு மனிதனை தேவனுக்கு பிள்ளையாய் மாற்றுகிறது, மனவாட்டியா மாத்தாது. நல்லா கவனிக்கிறீங்களா? கிருபை ஒரு மனிதனை தேவனுக்கு பிள்ளையாக மாற்றும். கிரியை தான் ஒரு மனிதனை தேவனுக்கு மனவாட்டியாக மாற்றும். பிள்ளைய சேர்க்க இயேசு வரல, மனைவி மனவாட்டி சபையை சேர்க்கத்தான் இயேசு வரப்போகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? கிருபை ஒரு மனிதனை சபைக்குள்ளே இலவசமாய் கொண்டு வருகிறது. இங்க வந்து உட்கார்றதுக்கு உங்களுக்கு எந்த குவாலிபிகேஷனும் தேவையில்லை. நீங்க நல்லவனா இருக்கணும், பரிசுத்தமானா இருக்கணும், அப்படிலாம் தேவையில்லை. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள். அப்போ சபைக்குள்ள வந்து உட்காருவதற்கு கிருபை உதவி செய்கிறது. கிருபை எந்த குவாலிபிகேஷனையும் பார்க்காம ஒரு மனிதனை தெருவுல, சந்துல, ஆமென், புறம்பான இடத்துல புறஜாதியா நிற்கிற ஒரு மனிதனை சபைக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆனா கிரியை தான் சபைக்குள் இருக்கிற மனிதனை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறது. சபைக்குள்ள வர்றதுக்கு கிருபை, ஆலயத்துக்கு வர்றதுக்கு கிருபை போதும், கிரியை தேவையில்லை. ஆனா அங்க போய் சேரணும்னா கிரியை தேவை. ஆமென். அல்லேலூயா. புரியுதா? பிரைஸ் காட். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட. அப்ப கிருபை மஸ்ட், ரொம்ப முக்கியம். கிருபை, ஆமென், இந்த பூமியில எது கிருபை கொடுக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? கிரியையை செய்ய வைப்பதற்காகத்தான். அல்லேலூயா. கிரியையை செய்ய, கிருபை இல்லாம கிரியை செய்ய முடியாது. கிருபை இல்லாம தேவனுக்காய் செயல்பட முடியாது. அப்ப செயல்பட வேண்டாம்னா பரலோகத்தில் இடமே கிடையாது. அவர் வரும்போது கிரியைகள் உள்ளவர்களுக்கு பலன் கொடுக்க போகிறார், அவர்களை கூட்டி சேர்க்க போகிறார். அப்படி நம்மை கிரியை செய்ய வைப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு பெயர்தான் கிருபை. ஆமென். எல்லா கிருபை பெற்றவர்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், கிரியை செய்துட்டு சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையே அப்படி செய்தது. அப்ப கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? கிரியையை செய்ய வைப்பதற்கு. ஆமென். அப்ப கிரியை தேவையில்ல. ஆமென். கிரியை தேவையில்ல. ஆண்டவர் கிருபை உள்ளவர், எப்படினாலும் வாழ்ந்துகிடலாம். நிறைய சப்ஜெக்ட் பேசுறேன் நான் இந்த வீடியோ பிரசன்டேஷனோட. இது வருகை சம்பந்தப்பட்ட காரியம். இன்னும் நரகம், பரலோகம், ஆமென், சபைக்கு எதுவான காரியம், ஆசரிப்பு கூடாரம், இஸ்ரவேலின் பிரயாணம் நிறைய இருக்கு. இதுல நரகம், பரலோகம்லாம் ரொம்ப டாப்பான சப்ஜெக்ட். ஓப்பன் மீட்டிங்லாம் பேசுறோம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. போன வாரம் தூத்துக்குடியில பேசின 22 பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். நல்லா கவனிங்க. ஆமென். கர்நாடகாவில் ஒரு மீட்டிங்ல பேசின நரகம், பரலோகம். ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 100 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆமென். நானே பக்கத்துல நின்று கொடுத்தேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அந்த நரகம், பரலோகம் நல்லா கவனிங்க. சிலர் சொல்லுவாங்க, கிரியை தேவையில்ல, கிருபை போதும், தேவ ராஜ்யத்திற்கு கிருபை கொண்டு போயிடும், ஆண்டவரை சந்திக்கலாம், எப்படினாலும் வாழ்ந்துகலாம். எப்படினாலும் அவுத்து விட்டான கழுத, நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, அவுத்து விட்டான கழுத
எடுத்து விட்டுச்சான் ஓட்டம் அப்படின்னு, அவுத்து விட்டான் கழுதை எடுத்து விட்டுச்சான் ஓட்டன்ற மாதிரி தான் இன்னைக்கு. எப்படினாலும் வாழ்ந்துகளலாம், இன்ஷியல் மாறாது. இன்ஷியல் என்ன பண்ணாது? அவன் கொடுக்கிற டெஃபினிஷன்லாம் பாருங்களேன், ரொம்ப மயக்கக்கூடியதா. அல்லேலூயா. இன்ஷியல். இப்போ ஒரு அப்பா ஜேக்கப், அவருக்கு பையன் அவருக்கு பையன் மார்டின் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. இப்ப மார்டினுடைய இன்ஷியல் என்ன? ஜே. மார்டினுடைய இன்ஷியல் என்ன? ஜேக்கப் மார்டின், அப்படிதானே? ஜே மார்டின். அவன் நல்லா படிச்சு நல்லா வளர்ந்து சமுதாயத்துல நல்லா இருந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆனாலோ அல்லது டாக்டர் ஆனாலோ அவன் இன்ஷியல் என்ன? ஜே மார்டின். அதே படிக்காம தெருபொறுக்கியா போய் உலகத்துல மோசமான நபரா போய் ஒரு கொலைகாரனா அல்லது ஒரு கள்ளனா போய் ஜெயிலுக்கு போனாலும் ஜெயிலர் கேட்பாங்க, டேய் உன் பேர் என்னடா? இன்ஷியல் என்ன அப்படின்னா அங்கே இன்ஷியல் என்ன? அல்லேலூயா. இன்ஷியல் மாறாது. அவங்க சொல்றாங்க, நீ என்ன பண்ணாலும் உன் இன்ஷியல் மாறாது, அந்த இன்ஷியல் ஒண்ணு அங்க கொண்டு போயிடும். ஆமென். ஜே ஜீசஸ். நான் ஆண்டவருக்கு பிள்ளை, நான் குடிச்சாலும் இயேசுவுக்கு பிள்ளை தான், நான் விபச்சாரம் பண்ணாலும் இயேசுவுக்கு பிள்ளை தான், எனக்கு இன்ஷியல் இயேசு. அவர் என்ன விட மாட்டார். கிரியை தேவையில்ல, அந்த கிருபை இன்ஷியல் இருக்குல்ல, அந்த கிருபை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா. அதே போல இன்னொரு இன்ஷியலும் இருக்கு, ஹெச். என்னது? ஹெச். ஒரு ஹெச்னா ஹெல்லு, இன்னொரு ஹெச்னா ஹெவன். ஆமென். ரெண்டுத்துக்குமே முதல் லெட்டர் என்னதான்? ஹெச் தான். ஆனா நீ எந்த ஹெச்சுக்கு போறனே தெரியாம போயிட்டு இருப்ப. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அருவருப்பை நடப்பிக்கிற ஒன்றும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை, தீட்டுள்ளது ஒன்றும் பிரவேசிப்பது இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை பேசுற நானாயிருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களாயிருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. அல்லேலூயா. இப்ப நம்ம சப்ஜெக்ட்குள்ள வருவோம், கருத்துக்குள்ள வருவோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சொல்லி இருக்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. அப்ப இயேசு வருகை சம்பந்தப்பட்ட காரியத்தை நாம் அதிகமாய் படிக்க வேண்டுமானால் 2 தீர்க்க தரிசன புஸ்தகம் அதற்கு மிக முக்கியமான ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென். ஒன்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம், இரண்டாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். பழைய ஏற்பாட்டிலே தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷம். ஆமென். இந்த ரெண்டையும் இந்த 3 நாளைக்குள்ள நீங்க படிக்கணும், அப்பதான் புரியும். அல்லேலூயா. படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்களா? இந்த ரெண்டையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேலும் யோவான் அப்போஸ்தலனும் ஒரே டைனிங் டேபிள்ல ஆப்போசிட் உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு, காஃபி குடிச்சுக்கிட்டு, டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு, ஒருத்தரோட ஒரு பேசி கலந்து உரையாடி எழுதுனது போல 2 பேரும் உட்காந்து எழுதுனது போல இருக்கும். ஆனா இவர் வாழ்ந்த காலம் கிமு, அவர் வாழ்ந்த காலம் கிபி. இடையில ஏறக்குறைய ஒரு 400-450 வருஷம் போயிருக்கு. அல்லேலூயா. இவருக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அன்னைக்கு யோவான் அப்போஸ்தலனுடைய கையில ஒரு தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் என்ற வேதம் இருந்ததில்லை. அன்றைக்கு அவங்க கையில இருந்ததெல்லாம் தோரா மட்டும்தான். தோரானா ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், 5 ஆகமும் சேர்ந்ததுதான் தோரா. நியாயப்பிரமாணத்தை படிக்கிறதுக்கு தோராவை வைத்திருப்பாங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம்னா அவருக்கு தெரியாது. ஆனால் தானியேலுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எதை வெளிப்படுத்தினாரோ அதையே யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தினார். 2 பேரும் வாழ்ந்த காலம் வெவ்வேறாய் இருந்தாலும் 2 பேர் எழுதின காரியம் ஒன்றாய் இருந்ததற்கு காரணம் 2 பேருக்குள்ள இருந்த ஆவியானவர் ஒரே ஆவியானவர். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஒரு ஆவியானவர் சபையில கிரியை செய்தா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆலோசனை உண்டாகாது, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு நடத்திப்பு உண்டாகாது, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு விருப்பு வெறுப்பு உண்டாகாது, ஒரு மனம் உண்டாகும். ஒரே ஆவியானவர் சபையில ஒரே மனதை உண்டாக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சபையில ஆவியானவர் ஒண்ணுதான். ஆனா 10 விசுவாசி இருந்தா 10 விசுவாசிக்கும் 10 அபிப்பிராயம் இருக்கும், 10 விருப்பு வெறுப்பு பிளான் இருக்கும், 10 பிளான் இருக்கும். எந்த ஆவியானவர்னு புரியல நமக்கு. அல்லேலூயா. ஆவியானவர் இருந்தா ஒரே பிளான் தான் இருக்கும். ஆமென்.
சரி, பிரைஸ் காட். இப்போ தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நான் சொல்லிவிட்டு நாளைக்கு ஆமென் நடக்க போகிற இன்னைக்கு ஆதாரமான சில காரியம் நடந்து முடிந்த நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் சம்பந்தப்பட்ட நிறைவேற போகிற காரியத்தையும் சொல்லிட்டு நாளையிலிருந்து நிறைவேற போகிற காரியத்தை சிந்திக்க போகிறோம். தானியேல் முதல் அதிகாரம் முதல் வசனத்திற்கு வரும்போது யூதாவின் அந்த அதிகாரமே எப்படி தொடங்குது தெரியுமா? யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு தீர்க்க தரிசனமானாலும் தேசத்தின் கடைசி காலமானாலும் ஆரம்பமே அதனுடைய ஆரம்பமே எதுல தெரியுமா? எதை பார்த்தா புரிஞ்சுக்கிடலாம் தெரியுமா? இந்த புத்தகத்தின் ஆரம்பமே யூதா அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஏன் அப்படி ஆரம்பிக்குதுன்னா யூதாவும் யூதர்களும் தான் கால கடிகாரமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. கடிகாரம் டைம் என்னன்னு பார்க்கறதுக்கு அங்க பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? டைம் என்னன்னு பார்க்கறதுக்கு எதை பார்க்கிறோம்? அதே போல இயேசு எப்போது வருவார் அப்படின்னு பார்க்கணும்னா அதை புரிஞ்சுக்கணும்னா நேரா எதை பார்க்கணும்? இஸ்ரவேலை பார்க்கணும், யூதாவை பார்க்கணும், யூதர்களை பார்க்கணும். ஏன்னா அவர்கள் தான் அடையாளம். அதனால தான் மத்தேயு 24 இயேசு சொல்லும் போது அத்திமரம் துளிர் விடுவதை காணும் போது ஆமென் சமீபமாயிருக்கிறது, நாட்கள் நெருங்கி இருக்கிறது, இயேசுவின் வருகை சமீபமாயிருக்கிறது, மனுஷகுமாரன் வாசல் அருகே வந்திருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப அத்திமரம் யார்? அந்த அத்திமரம், அந்த அத்திமரம் தான் இஸ்ரவேல், அதுதான் யூதா, அதுதான் யூத ஜனங்கள், யூதர்கள். இன்றைக்கு யூதர்களை பார்க்க வேண்டும். யூதர்களை பார்க்கும் போது நாம் அலர்ட் ஆகலாம். பிரைஸ் காட். நாம ஆமென் உணர்வடையலாம், நாம ஆயத்தப்படலாம். அதனால தான் இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா யூதாவின் ராஜாவாகிய யூதாவை மையமாக வைத்து அவர்கள் தான் கால கடிகாரம், அவர்கள் தான் அடையாளம். இப்போ இப்படி ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது அந்த நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனின் ராஜா இவன் என்ன பண்றான்? நேரா வந்து யூதாவை பிடிக்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ் காட். இப்போ இந்த பாபிலோனை பற்றி நீங்க படிக்கணும்னா பாபிலோனுக்கு 2 சரித்திரம் உண்டு. ஒன்று பழைய பாபிலோன், 2வது புதிய பாபிலோன். ஒன்னு என்ன பாபிலோன்? பழைய பாபிலோன். ஆமென். 2வது புதிய பாபிலோன். இந்த பழைய பாபிலோன் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல. இந்த பாபிலோனை கட்டின முதல் நபர் பராக்கிரமசாலி, ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவனுக்கு பேர் தான் நிம்ரோத். என்ன? நிம்ரோத். அல்லேலூயா. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே இது கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறது. இந்த பழைய பாபிலோனின் பேர் என்ன தெரியுமா? பாபேல். சத்தமா சொல்லுங்க. பாபேல். பிரைஸ் காட். இந்த பாபேல்ல ஜனங்க ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க? ஒரு பெரிய கோபுரம். எதுக்காக கட்டுறாங்க தெரியுமா? நோவா காலத்துல ஒரு ஜலப்பிரளயம் வந்தது. அந்த ஜலப்பிரளயத்துல எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. இப்ப புதிய சந்ததி, அந்த சந்ததி வளர்ந்து பெருக ஆரம்பிச்சு அடுத்து ஒரு ஜலப்பிரளயம் வந்தால் ஏறி தப்பித்துக் கொள்ளும்படியாக நமக்கு வானளாவிய ஒரு கோபுரத்தை உண்டாக்குவோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். ஆமென். அவங்க பிளான் என்ன தெரியுமா? பிரைஸ் காட். அந்த சந்ததிக்கு நிச்சயமா தெரியும். என்ன தெரியும்னா ஜனத்தை, இதுக்கு முன்னால் இருந்த நோவாவின் நாட்கள்ல ஜனத்தை தேவன் அழித்து போட்டதற்கு காரணம் என்னன்னா அந்த ஜனத்தினுடைய பாவம் பெருகி இருந்தது. அல்லேலூயா. ஆமென். சோதோமும் கோமாரா காலத்திலையும் பாவம் பெருகி இருந்துச்சு. ஆமென். அந்த நோவாவின் காலத்திலையும் பாவம் பெருகி இருந்துச்சு. அந்த பாவம் பெருகினதுனால தான், பாவத்தின் நிமித்தம் தான் தேவன் ஜனங்களை என்ன பண்ணாரு? அழித்தார். இப்ப இவங்க புத்தியில, குறுக்கு புத்தியில என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? ஆமென். அடுத்து தேவன் நம்மளை அழிச்சிருவார் அப்படின்னு பயம் உண்டாச்சு. ஒருவேளை தேவன் நம்மளை அழிக்க நினைச்சா ஏன் சும்மா அழிப்பாரா? தேவன் அழிக்க மாட்டார். அப்ப இவங்க என்ன செய்திருக்கணும்? இனிமேல் தேவன் நம்மை அழிக்காமல் இருப்பதற்கு நாம் பாவம் செய்யக்கூடாது என்று நினைக்கல. என்ன நினைக்கல? நம்ம பாவம் செய்யாம இருந்தா கர்த்தர் நம்மளை அழிக்க மாட்டாரு, நம்மளை வாழ வைப்பாரு, நம்மளை உயர்த்துவாரு அப்படின்னு நினைக்கல.
அவங்க பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்ல, பாவம் செய்தாங்க. ஆனா குறுக்கு புத்தியில ஆமென் சயின்ஸ் அங்கதான் முதல்ல சயின்ஸ் அங்க ஆபரேட் ஆகுது. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இனி தேவன் நம்மளை அழித்தால், நல்லா தெரியும் நம்ம செய்யறது பாவம், நம்ம செய்யற பாவத்தினால ஒரு அழிவு வந்தாலும் வரும். அப்படி அழிவு வந்தா ஏறி தப்பித்து கொள்ள ஒரு கோபுரத்தை உண்டாக்குவோம். அல்லேலூயா. கட்ட ஆரம்பித்தார்கள். அவங்க ஆரம்பித்த வேலை சக்சஸ் ஆகும்னு தேவனுக்கு தெரியும். அதனாலதான் தேவனே அவங்க செய்யற வேலையை பார்க்க இறங்கி வந்தார். அது அவர்களுக்கு வாய்க்கும் என்று தேவனுக்கு தெரியும். அதனால தான் தேவனே இறங்கி வந்து அவர்கள் வேலையை தடுத்தார், கெடுத்தார், அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கினார். அல்லேலூயா. ஆமென். நல்லா அவங்க சக்சஸா செய்து முடிக்கக்கூடிய வேலை தான். ஆனா சக்சஸா முடிக்க முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியத்தை ஆரம்பிக்கிறோம், சக்சஸா முடிக்க வேண்டியவர்கள், ஆனா சக்சஸ் பண்ண முடியல, முடிக்க முடியல. வாழ்க்கையில போராட்டம். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க, முடிக்க முடியல. ஆரம்பிச்சதை சக்சஸா முடிக்க முடியல, ஆரம்பித்ததை ஜெயமா முடிக்க முடியல. ஆனால் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய முடிவை தான் சிந்திக்கணும். ஆரம்பம் எப்படினாலும் இருக்கட்டும், ஆனா முடிவை மகிமையா கரெக்டா சக்சஸா மகிமையா முடிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். இயேசு மகிமையாய் முடித்தார். அதனாலதான் சிலுவையில சொன்னார் எல்லாம் முடிந்தது. ஆமென். அப்போ அவர்களால் முடிக்க முடியல. ஆரம்பிச்ச வேலையை சக்சஸா முடிக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் பல காரியத்தை ஆரம்பிப்பீங்க, நல்ல பிசினஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, அதுல பாதியிலே விட்டுருவீங்க, முடிக்க முடியாது. சிலர் ஊழியமே செய்ய ஆரம்பிப்பாங்க, பாதியிலே விட்டுருவாங்க. சிலர் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க, நடத்தி முடிக்க முடியாது, பாதியிலே டைவர்ஸ் பிரச்சனை, பாதியிலே விட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு சில காரணத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு கடந்து சொல்லுகிறேன். அந்த 11ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து படிங்க, சத்தமா படிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் பேச்சும் இருந்தது, ஒரு மனம் இருந்தது. இந்த ஒரு மனம் தான் அவர்கள் ஆரம்பித்த வேலையை அவர்கள் ஆமென் சக்சஸா முடிப்பார்கள் என்று தேவன் ஆமென் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு மனம் ஒரு பெரிய பலமாயிருந்தது. ஆனாலும் ஒரு மனமா அவங்க ஆரம்பித்த வேலையை அவங்களால முடிக்க முடியாதுக்கு ஒரு சில காரியங்கள் படிங்க. 2ஆம் வசனம். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில், காலையில நாம சிந்தித்தோம். பிரைஸ் காட். ஆமென். அந்த லோத்துவ தூதர்கள் திரும்பி பார்க்காம ஓடு, ஜீவன் தப்பா ஓடிப்போ அப்படின்னு சொல்லும் போது எங்க ஓட சொன்னாங்க? எங்க ஓடி போ சொன்னாங்க? மலைக்கு. ஆனா அவன் எங்க ஓடுறான்னு சொன்னா சமபூமிக்கு. இன்னைக்கு அப்ஸ் அண்ட் டவுன் நிறைய பேருக்கு தேவையில்லை. மலை, மேடு, பள்ளம் சிலருடைய வாழ்க்கையில வந்தா அவர்களால தாங்க முடியாது. எப்போதும் உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமென். இல்லைன்னா கஷ்டமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அதே போலதான் இவங்க எதை செலக்ட் பண்றாங்க தெரியுமா? ஏற்கனவே பெரிய கோபுரத்தை கட்டுறாங்க. அந்த கோபுரத்தை மலைக்கு மேல கட்டினா இன்னும் பெருசாகும்ல. ஆனா மலையில கட்டல, ஒரு சமபூமியை தெரிந்து கொண்டு அங்கே குடியிருந்தார்கள். கம்ஃபர்ட் ஜோன். நீங்க ஆரம்பிச்சதை சக்சஸா முடிக்க முடியாதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கம்ஃபர்ட் ஜோன். இன்னைக்கு என்ன பிக் பாஸ் வீடு மாதிரி கம்ஃபர்ட்டா இருக்கணும், எல்லாம் உங்க கையில இருக்கணும், எல்லாம் ஆமென், எல்லா வசதியும் செய்து கொடுக்கணும். அப்படின்னா கூட்டத்துக்கு வருவாங்க. எல்லா வசதியா இருந்தா ஆண்டவரை தேடுவாங்க. மனம் போல சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் இருந்தா தேவனை துதிப்பாங்க. ஒரு சின்ன கஷ்டம் வரட்டும், ஒரு சின்ன வயத்த வலி வரட்டும், ஒரு சின்ன தலைவலி வரட்டும், ஒரு சின்ன நெருக்கமான பாதை வரட்டும், ஆண்டவரை கேள்வி கேட்பாங்க. உமக்கு மூக்கு இருக்கா, கண்ணு இருக்கா, வாய் இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா? இந்த இருக்கு மக்கான்னு அவர் கையை அப்படி காமிச்சாருன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்படிதானே? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நீ நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அதை எதிர்பார்க்கிறோம். கஷ்டமே இல்லாத வாழ்க்கை, அப்ஸ் அண்ட் டவுன் வேணாம், பாடுகள் வேணாம், உபத்திரவம் வேண்டாம். சமபூமியை தெரிந்து கொண்டார்கள்.
ஆனா நம்ம சமபூமியில குடியிருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கல. மலை மேல் இருக்கிற பட்டணமாய், மலைக்கு ஓடி போகும்படியாய் மலையிலே சுதந்திரத்தை உண்டாக்கி வைத்திருக்கிற தேவன். ஆமென். மோசே மலைக்கு ஏறினான். அதனால் அவன் வாழ்க்கையை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான் தெரியுமா? மகிமையா முடிக்கிறான். கர்த்தர் மோசே குறித்து ஒரு சாட்சி சொல்றார். என்ன சாட்சி தெரியுமா? என் தாசனாகிய மோசேய போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. மோசே சாந்த குணம் உள்ளவனா? மோசே அவனுக்கு அந்த சாட்சி கொடுக்கலாமா? ஆண்டவர் தப்பா கொடுத்துட்டார், அப்படிதானே? ஆண்டவர்லாம் தப்பா கொடுக்கல, கரெக்டா தான் கொடுத்தார். ஆனா மோசேக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கான்னா இல்ல. அவனை போல ஷார்ட் டெம்பர் யாருமே இல்லை. வந்தான், எகிப்தியனை வெட்டுனா, கொன்னு போச்சு போட்டான். அல்லேலூயா. பூத்தி போட்டு போயிட்டே இருந்தான். அடுத்தது கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேசுனாரு. ஆமென். அடுத்தது கற்பலக ஜனம் சோரம் போய் வழி விலகி நிற்கும் போது கோபப்பட்டான். ஷார்ட் டெம்பர். ஆண்டவர் எழுதி கொடுத்ததுன்னு கூட பார்க்கல, தூக்கி போட்டான், கற்பலகையை உடைச்சான். அல்லேலூயா. மூணாவது இந்த கண்மலையை பார்த்து பேசுனார். ஆனா ஷார்ட் டெம்பர், ஜனம் முறுமுறுக்கிறத பார்த்தான், எடுத்தாங்கம்பா, அடிச்சான். அல்லேலூயா. தண்ணி வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அவ்வளோ ஷார்ட் டெம்பர், கோபக்காரன். ஆமென். முற்கோபி, அவசர புத்தி உள்ளவன். அவன் தான் மோசே. சாந்தத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இந்த சம்பவத்துக்கெல்லாம் அப்புறம் அடிக்கடி மோசைய மலைக்கு வான்னு கூப்பிடுறாரு. அவன் மலைக்கு ஏறி இறங்கினான். மலைக்கு ஏறி 40 நாள் கழித்து மலையிலிருந்து இறங்கும் போது அவன் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அப்போ மலையில எதை பார்த்திருக்கிறான்? மகிமையை பார்த்திருக்கிறான். மகிமையோடு வாழ்ந்திருக்கிறான். மகிமையை அனுபவிச்சிருக்கிறான். அந்த மகிமையை அனுபவிச்சு கீழே இறங்கும் போது அவன் முகமே சூரியனை போல மகிமையா பிரகாசிக்குது. இப்படி மலைக்கு ஏறி மகிமையை பார்த்து மகிமையை அனுபவிச்சு மகிமைக்குள்ள வாழ்ந்தவன் டே பை டே கர்த்தர் அவனை உருவாக்கினார், அவனை மாற்றினார். இப்போ அவன் வாழ்க்கையை முடிக்கிற இடத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றார், மோசே ஆரம்பத்தில் ஷார்ட் டெம்பர் தான், அவசர புத்தி உள்ளவன் தான், கோபக்காரன் தான், வெட்டுறவன், கொல்றவன், அடிக்கிறவன், உடைக்கிறவன், உண்மைதான். ஆனா இப்போ என் தாசனாகிய மோசே போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அந்த மலை தாங்க அவனை உருவாக்குச்சு. ஆமென். நீங்க கஷ்டமே இல்லாம, பாடுகளே இல்லாம, பிரச்சனையே இல்லாம சமபூமியில வாழ்ந்தா நீங்க உருவாக்கப்பட்ட பாத்திரமா மாற முடியாது. அந்த அப்ஸ் அண்ட் டவுன் வருதில்ல, உங்க வாழ்க்கையில நெருக்கமும் பாடும் வருதில்ல, அதுதான் உங்களை உருவாக்குது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றார். படிங்க. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர் உண்டாக்கினவரும். நல்லா கவனிங்க. யாக்கோபா இருந்த வரைக்கும் யாக்கோபா அவன் உண்டாக்கப்பட்டவனாயிருந்தான். இப்படி சொல்லலாம். உண்டாக்கப்பட்ட நிலைமையில் இருந்த வரைக்கும் அவன் யாக்கோபா இருந்தான். இப்போதும் யாக்கோபே, உன்னை உண்டாக்கினவரும் சிருஷ்டித்தவரும். சிருஷ்டித்தவர்னா எப்படி உருவாக்கினாரோ ஆரம்பத்தில் அந்த தாயின் கருவிலிருந்து பிறந்த போது கர்த்தர் உருவாக்கின அந்த நிலைமையில் அப்படியே வளர்ந்து வருவாங்க. அதே கோபம், அதே பொறாமை, அதே பாவம், அதே தாயின் கருவிலே நான் பாவத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்ட அந்த பாவம் அப்படியே வளர்ந்து வரும். அதான் சிருஷ்டிக்கப்பட்ட அனுபவம். ஆமென். அப்படியே மாம்சமாவே வளர்ந்து வருவாங்க. மாம்சமா வளர்ந்து அவன் யாக்கோபா தான் இருந்தான். உண்டாக்கப்பட்ட நிலைமையில இருந்த வரைக்கும் அவன் யாக்கோபா தான் இருந்தான். அடுத்து படிங்க. இஸ்ரவேலே, என்னைக்கு தேவன் அவனை உருவாக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கு அவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. அவன் உருவாக்கப்படாம உண்டாக்கப்பட்ட நிலையில இருந்த வரைக்கும் அவன் யாக்கோபு. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆனா கர்த்தர் என்றைக்கு அவனை உருவாக்க ஆரம்பித்தாரோ அன்றைக்கு தான் அவனை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர் ஒரு நாட்டுக்கே பேரா மாறி இருக்குன்னா அது இஸ்ரவேல் மட்டும்தான். பிரைஸ் காட். எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா? அந்த அளவுக்கு அவனை உருவாக்கினார். உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா.
உருவாக்கப்பட்ட அனுபவத்திலே வளர வேண்டும். கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். அப்படியே இருக்கக்கூடாது. நான் அப்படிதான் இருப்பேன், அந்த சுயத்துல தான் இருப்பேன். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை என்பது போல எல்லாம் உடையும், ஆனா அவங்கள உடைக்க முடியும், சிலரை உடைக்கவே முடியாது. கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பாங்க. ஊழியமும் கம்ஃபர்டபுளா இருக்கணும். அப்படி இருந்தா இருப்பாங்க. இல்லைன்னா சபையா இல்லை, அந்த மூலையில ஒரு சபை, அந்த கடைசியில ஒரு சபை, போயா நீயும் உன் சபையும், எங்களுக்கு 1008 சபை இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் இறுக்கி பேசினா, கொஞ்சம் உடைக்க ஆரம்பிச்சா, உருவாக்க ஆரம்பிச்சா பை பை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம். இன்னைக்கு உலகம் அப்படி மாறி போச்சு. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. எங்களை வளர்த்த பரிசுத்தவான்கள்லாம் அப்படி உடைச்சு உருவாக்கி வளர்த்தாங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா அல்லேலூயா. அப்போ உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். கம்ஃபர்ட் ஜோன், சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். ஆகையால் அவர்கள் ஆரம்பித்ததை வெற்றியாய் முடிக்க முடியவில்லை. அதுக்கு முதல் காரணம் இதான். இரண்டாவது படிங்க, 3வது வசனம் படிங்க. அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து நன்றாய் சுடுவோம் என்று வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆமென். ஆரம்பிச்சதை முடிக்க முடியாம, ஆரம்பிச்சதை சக்சஸ் பண்ண முடியாம போனதுக்கு 2வது காரணம். வாலிபர்லாம் கவனிச்சுக்கிடுங்க. நல்லா படிக்க ஆரம்பிக்கிறீங்க, முடிக்க முடியல. நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, முடிக்க முடியல. 6 மாசம் ஒரு கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கிறீங்க, நிலைநிற்க முடியல. பிஸ்னஸ ஆரம்பிக்கிறீங்க, சக்சஸ் பண்ணி காமிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஆமென். 2வது காரணம், செங்கல் அறுத்து நன்றாய் சுடுவோம், கோபுரத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டியவரோடு பேசவில்லை. தங்கள் திட்டத்தை பற்றி, தங்கள் விருப்பத்தை பற்றி, தங்கள் தரிசனத்தை பற்றி, தங்கள் எதிர்காலத்தை பற்றி தேவனோடு பேசல. பேச வேண்டியவரோடு பேசல. திட்டங்களை, தரிசனங்களை ஆமென் நிறைவேற பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி அவர்கள் பேசவில்லை. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். பேஸ்புக்ல பேச நேரம் இருக்கு, யூடியூப்ல பேச நேரம் இருக்கு, வாட்ஸ்அப்ல பேச நேரம் இருக்கு. தடவி 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 தடவிட்டே இருக்கிறான். என்னத்தை தான் தடவுறான்னு தெரியல. அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்படி இப்படி இப்படின்றான் தடவிட்டே. பிள்ளைகள்லாம் ரேஷன் கடை பக்கம்லாம் அனுப்பிடாதீங்க. பசங்களெல்லாம் ரேஷன் கடைக்கு போனா அங்க தம்பு வைக்க சொல்றாங்களாம். என்ன வைக்க சொல்றாங்க? தம்பு வைக்கணும்ல. தம்பு வச்சா நிறைய பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குதான். ஏன் தெரியுமா? இங்க தேய்ச்சி 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 கட்டவரல் ரேகையா அழிஞ்சு போய் கிடக்கு. வச்சா ஒர்க் ஆகல, திரும்ப வைடா திரும்ப வைடா, ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஏன்னா எல்லாம் அழிஞ்சு போய் கிடக்கு. என்னத்தை தேய்க்கிறானே தெரியல. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பேசுறது, இங்க பேசுறது, ஹாய் ஹவ் ஆர் யூ. ஆமென். ஒரு பிள்ளைய பார்த்துட்டா போதும், எப்படிதான் அவளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியா எடுக்கிறானே தெரியல. ஒரு பையனை பார்த்துட்டான் போதும், எப்படித்தான் அவன் வாட்ஸ்அப் நம்பர், ஃபேஸ்புக் அக்கௌண்ட எடுக்கிறாங்களே தெரியல. ஆமென். இதுக்கு படிச்சுட்டு வராங்க சைபர் கிரைம்லாம். பிள்ளைகளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை எப்படி ஆமென் ஹேக் பண்றது, ட்ராக் பண்றது, பசங்களுடைய ஐடி எப்படி ட்ராக் பண்றது, இதுக்குன்னே ஒரு கூட்டம். அல்லேலூயா. பேசுறது. ஆமென். விடிஞ்சா போதும், பொழுது போனா போதும், நைட்டுன்னா போதும் அங்க பேசிக்கிட்டே இருக்கிறான். வேலை செய்யறவன் வேலைக்கு வந்துட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆமென். ஹாய்ன்றான். ஹாய் நல்லதா ஆரம்பிக்கும், கடைசியில நல்லா கவனிங்க. வஞ்சகம். ஆமென். சாத்தான் எப்போதும், சாத்தான நம்ம எதிரி எதிரின்னு பேசுறோம் இல்லையா, அவன் எப்போதும் எதிரியாக வந்து நிற்க மாட்டான். எதிரியா வந்து நின்னானா, இல்லை உனக்கு என்ன நீங்க வேலை ஓடல அப்படின்னு துரத்திடுவோம்ல. அவன் எதிரியா வர மாட்டான், ஃப்ரெண்ட்லியா தான் வருவான். சாத்தான எதிரின்னு சொல்றோம், பட் அவன் வந்து எதிரி இல்லை, ஃப்ரெண்ட்லியா தான் வருவான். ஃப்ரெண்டு மூலமா தான் முதல்ல வருவான். பார்த்துக்கிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸு கவனம். ஆமென். உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் வருவான். ஏதேன் தோட்டத்துல ஒரே நாள்ல, மக்கா ஏவாள் இங்க வா, இதை ஆண்டவர் பறிச்சு புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருந்தானா, இது உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எனக்கு என்ன வேலை, நீ 3வது ஆள் உள்ள எப்படி வந்த, போ வெளியே போல அப்படின்னு இருப்பாவ. அப்படிதானே? அப்படிலாம் நடந்திருக்காது. பல வருஷமா நடந்த ப்ராசஸ். முதல்ல அந்த ஏதேன் தோட்டம் வேலி ஓரம், காம்பவுண்ட் ஓரமா வந்து ஹாய் ஏவாள் அப்படின்ட்டு போயிருக்கும். முதல்ல ஹாய் தான். முதல்ல பாம்பு என்ன சொல்லியிருக்கோம்? ஹாய். இது என்ன ஹாய் சொல்லுது, யார் இதுன்னு அவ யோசித்திருப்பா. புரியவே, அவ ஹாய் சொல்லாட்டினாலும் சாத்தான் சோர்ந்து போக மாட்டான். ஆமென். அவன் மறுநாள் நின்றுக்கிட்டு ஹாய் அப்படின்னு இருப்பா. இவளுக்கு லேசா கொஞ்சம் டெம்டேட் ஆயிருக்கும். நம்மளை பார்த்து ஹாய் தானே சொல்லுது, வேற எதுமா சொல்லுது, பரவாயில்ல போயிட்டு போகுது. 3வது நாள் ஹாய்
ஆமென். உடனே இது லேசா ஹாய் அப்படின்னு. 4வது நாள் ஹாய், இது ஹாய் அப்படின்னு இருக்கும். 5வது நாள் ஹாய் நல்லா இருக்கியா, இது 5வது நாள் நல்லா இருக்கேன் பாய் பிரைஸ் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. ஆமென். ஆரம்பிச்சு ஹாயில் ஆரம்பிச்சு பேசி பழகி சிரிச்சு நல்லா இருக்கியா, எப்படி இருக்கிற, கீழே கீழே பார்த்து விழுந்துடாத, நல்லா இருக்க, எல்லா பழமும் நல்லா இருக்கா, ஆண்டவர் நல்லா வச்சு, சூப்பரா இருக்குல்ல தோட்டம், கிளைமேட்லாம் நல்லா இருக்குல்ல, இப்படிதான் ஃப்ரெண்ட்லியா பேசி 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 அதுக்கு எவ்வளவு நன்மை கூட செய்திருக்கலாம். ஏன்னா இந்த பழத்தை பறிச்சு புசிக்க சொன்ன பாம்பு மற்ற எந்தெந்த பழத்தெல்லாம் அதுக்கு முன்னால இதை சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும், அந்த 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 செவ்வாழைய சாப்பிட்டு பாரு, இன்னைக்கு உடம்பு ரொம்ப சூடா இருக்கு போல் இருக்கா, சாப்பிட்டா நல்லா இருக்கும், தணுப்பாயிடும் தெரியுமா, இந்த 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 ஏத்தம்பழத்தை சாப்பிட்டு பாரு கொஞ்சம் புரோட்டீன் கிடைக்கும் உனக்கு, ஆமா இதை சாப்பிட்டு என்னென்னமோ சொல்லி இருக்கோம், அதெல்லாம் அவன் சாப்பிட்டு இருப்பான். நல்லா பழகிட்டாங்க, இப்ப ஃப்ரெண்டு, இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. இது நமக்கு தீமையா சொல்லும். ஃப்ரெண்ட் அப்படிதான் வருவான். மக்கா நல்லா படிக்கணும்னு படிக்க வைப்பான், நல்லது செய்வான், இன்டர்வியூக்கு உன்னை மோட்டிவேட் பண்ணுவான், உன் வாழ்க்கையில பல நன்மை செய்வான், அப்படியே கூட்டிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு நாள் வரும், மக்கா கொஞ்சம் போட்டுக்கிய, அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் குடி அப்படின்னு, அவன் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஒரு பிக்னிக் போறேன் என் கூட வரியா மக்கா, கூட்டு போவான், அதோட அங்க ஆளையே மாத்தி கொண்டு வந்துடுவான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரு நாள் ஃப்ரெண்ட்லியா தான் சாத்தான் வருவான். அதனால தான் வேதம் சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஃப்ரெண்ட்ஸை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பழகுவாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஆனா தேவனற்ற, தேவனுக்கு பயப்படாத, விசுவாசம் இல்லாத நண்பர்களை, ஏன் விசுவாசம் உள்ள ரட்சிக்கப்பட்ட தெய்வ பயம் இல்லாத நண்பர்களை வைத்து கூட அவர்களை பயன்படுத்தி உங்களை சாத்தான் வஞ்சிக்க பிளான் போட்டு வச்சிருப்பான். ஆமென். அவங்கள வஞ்சித்து சாத்தான் வஞ்சிக்கிறதுக்கு என்ன போட்டு வச்சிருப்பான், மெகா பிளான்லாம் போட்டு வச்சிருப்பான். அதனால தான் எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்னு வரும்போது அது ஃப்ரெண்டு சொன்னா என்ன, யார் சொன்னா விலகிடணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் காட். ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். நாம் ஒருவரோடு ஒருவர் பேசி 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 இங்க பேசி பேசி, உலகத்துல சொல்லுவாங்க, யாருக்கிட்டையும் சொல்லாம ரகசியமாய் இடத்தை வாங்குங்கள், ரகசியமாய் இடத்தை வாங்குங்கள் அப்படின்வாங்க. ரகசியமாய் வீட்டை கட்டுங்கள், கட்டி முடித்த பின்பு எல்லாருக்கும் சொல்லி பால் காய்க்கிற அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு கூப்பிடுங்கன்னுவாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, இடத்த பார்த்து வச்சுட்டு நீங்க சொல்லுவீங்க, மக்கா இந்த இடம் தான் வாங்க போறேன், எத்தனை சென்ட் டே, 4 சென்ட் மக்கா, அப்படியா என்ன ரேட்டு டே, சென்ட் 6 லட்சம், அப்படியே 6 லட்சம் அவ்வளவுதானா, சரி எப்போ முடிக்க போற, ஒரு 3 நாள் கழிச்சு முடிக்கலான் இருக்கிறேன். 3 நாள் கழிச்சு நீங்க ஓனரை பார்க்க போனீங்கன்னா, நேத்தே ஒருத்தன் வந்து முடிச்சுட்டு போயிட்டானே சார்ன்னுவாங்க. யாரு சார், இந்த ஆள் தான் முடிச்சாருன்னு காமிப்பாங்க. நீங்க பார்த்த பிற்பாடு தான் தெரியும் நீங்க எவன்கிட்ட சொன்னீங்களோ 3 நாள் கழிச்சு முடிக்க போறான்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. அவன் மனசுலயே வச்சிருந்து போய் 2வது நாளே முடிச்சுட்டு போயிருப்பான். அல்லேலூயா. எந்த சிநேகிதனையும் நம்பாதே, மாம்சமான யாவர், ஆமென், சாரி, மாம்சமானவன் மீது நம்பிக்கை வைக்காதே. அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இந்த அதாவது கல்லடி பட்டாலும் என்ன அடிப்படக்கூடாதுன்னுவாங்க. என்ன அடிப்படக்கூடாது, கண்ணடி. என்ன அடி, நம்ம ஆட்களுக்கெல்லாம் சில கண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அப்படியா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எவ்வா ஒரு பையன் வந்தான், ஒரு அக்கா நின்றுட்டு இருந்தாங்க, அந்த அக்கா கண்ணில் படாம போகணும்னு நினைச்சுதான் வந்தான். அக்கா வெளியிலேயே நிற்கிறாங்க. புது பைக் வாங்கிட்டு வரான், அக்கா வெளியில நிக்குது. தாண்டி போனா ஏதாவது சாபம் கீபம் மனசுல போட்டுருமோன்னு நினைச்சு சரி சரண்டர் ஆயிடும்னு நேரம் வந்து அக்காவுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தியாச்சு. அக்கா பைக் வாங்கி, அப்படியா தம்பி, அக்கா டயர் பலூன் டயரா, ரேடியல் டயர் புதுசா வந்திருக்கு, வெடிக்கவே வெடிக்காது, பஞ்சர் ஆனாலும் 50 கிலோமீட்டர் ஓட்டலாம், அப்படியா அப்படின்னு பார்த்தான். சரி அக்கா போயிட்டு வரேன்க்கா. போமக்கா, அப்போ நல்லா இருப்போ. ஆமென். அது போயிட்டே இருந்தான். போய் அந்த முக்குக்கு போல டமால்னு ஒரு சத்தம். எந்த டயர் வெடிக்காதுன்னானோ அதே டயர் வெடிச்சு அந்த முக்குல நின்றுட்டு இருக்கிறான். என்னன்னா அக்கா பார்த்தாங்களா ஒரு பார்வை, அப்படியா, அந்த பார்வையினுடைய வல்லமையாக்கும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுவாங்க பெரியவங்க, கல்லடி பட்டாலே என்ன அடிப்படக்கூடாது,
கண்ணாடி. ஆமென். அவ்வளவு கண்ணு, நல்ல கண்ணெல்லாம் நம்ம ஆட்களுக்கு இருக்கு. பிரைஸ் காட். அதைத்தான் வேதம் வன்கண் அப்படின்னு சொல்லுது. வன்கண், எரிச்சல், பொறாமை, இப்படிப்பட்ட வல்லமை எல்லாம் கிரிய செய்யும். வாழ்க்கையில வளர விடாது, போராடிக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஆரம்பித்ததை சக்சஸா முடிக்கணும்னா நம்ம தரிசனம், நம்ம விருப்பம், நம்ம திட்டங்களை யாரிடத்துல பேசணும் தெரியுமா? அதை ஆமென் செயல்படுத்த வல்லமை உள்ள தேவனோடு பேச வேண்டும். ஒருத்தன் இருந்தான் ஆசரிப்பு கூடாரத்திலே விழுந்து கிடந்தான். தேவனோடு பேசினான். ஆமென். யுத்தம் நடக்குது. இப்ப பொழுது சாய்ந்துகிட்டு இருக்கு. இப்போ இஸ்ரவேலர்கள் சத்துருக்களை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இருட்டிட்டுனா யுத்தத்தை ஸ்டாப் பண்ணணும். அந்த ஒரு ராத்திரியில சத்துரு ராஜா ஓடி போய் தப்பிச்சுக்கிடலாம், இல்லனா வேறு ஆட்களை உதவிக்கு கூட்டிட்டு வந்து எதிர்க்கவும் செய்யலாம். இப்போ டைம் வேணும், வெளிச்சம் வேணும். இன்னையோட இவங்க கதையை முடிக்கணும். யோசுவா இப்போ வந்து நின்று சூரியனை பார்த்து சொல்றான், சூரியனே, சந்திரனே, கிபியோன் மேலும் ஆயிலும் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். சூரியனும் சந்திரனும் அப்படி பார்க்குது. யார்ல அவன்? என்னை நான் உண்டாக்கப்பட்டதுல இருந்து ஒரு ஆளு எனக்கு கமெண்ட் பண்ணதில்லை. இவன் புதுசா வந்து நின்றுக்கிட்டு நில்லுன்னு கமெண்ட் பண்றான். நான் இப்படி நிக்கணுமா அப்படின்னு. இவன் யாரு இவன் அப்படின்னு கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி போய் பார்க்குது. அதான காலம். அது பின்னால போய் பார்க்குது. இவன் யாரு, இவன் ஹிஸ்டரி என்ன, கொஞ்சம் லேசா ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அங்க வந்து சூரியனை பார்த்து சொல்றதுக்கு முன்னால, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வானத்தையும் பூமியும் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கின தேவனிடத்திலே அவன் பேசிவிட்டு வந்திருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கடந்து விட்டு வந்திருக்கிறான். இப்ப சூரியன் பார்க்குது, இவன் சாதாரண ஆள் அல்ல. என்ன கமெண்ட் பண்றதுக்கு முன்னால, என்ன பார்த்து பேசுறதுக்கு முன்னால, என்ன உண்டாக்கின தேவனை பார்த்து பேசிவிட்டு வந்திருக்கிறான். ஆகையால் நான் நிச்சயமா இவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னது போல அந்த சூரியனும் சந்திரனும் அன்றைக்கு தரித்து நின்றது. ஆமென். நீங்க பேச வேண்டியவரோடு பேசிட்டு மற்றதை பார்த்து பேசி பாருங்க, கமெண்ட் பண்ணி பாருங்க, எல்லாம் கீழ்ப்படியும். வியாதியை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, கீழ்ப்படியும். சாத்தானை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, கீழ்ப்படியும். சூழ்நிலையை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, கீழ்ப்படியும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கு தெரியுமா? அவரோடு பேசுகிறவர்களுக்கு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் ஆமென். நீங்க உங்களுக்குள்ள பேசி பிரயோஜனம் இல்லை. புருஷன் பொண்டாட்டி உட்கார்ந்து பேசி பிரயோஜனம் இல்லை. உங்க பிரச்சனைய, உங்க திட்டத்தை, உங்க போராட்டத்தை, உங்க தேவைய உங்க நண்பனோடு பேசி பிரயோஜனம் இல்லை. உங்க மாமா மச்சானோடு பேசி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரிடத்துல பேசுங்க, தேவனிடத்துல பேசி பாருங்க, கர்த்தர்கிட்ட பேசி பாருங்க. ஹல்லேலூயா. அதான் ஒரு பாட்டுக்காரர் பாடுகிறார், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் தேவனோடு நான் பேசுவேன். சத்தமா சொல்லுங்க, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனோடு நான் பேசுவேன். கையை தட்டி நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. நான் கொண்டு வந்திருக்கீங்களா மக்கா? வர வழியில சரவணா ஸ்டோர்ல வாடகை எதுவும் விட்டு வந்தீங்களா? இல்ல கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமென். ஒரு தீர்மானத்தோடு நல்லா பின்னாடி சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. ரெடி 1 2 3. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வெரி குட், அது ஆமென், தேவனோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. நான் பேசுவேன், அவர் பேசுவார். போதும். நிறைய விஷயம் சிந்திக்க வேண்டியிருக்கு. டைம் வேற போயிட்டே இருக்கு. நம்ம அடுத்து பார்ப்போம் என்ன. அப்போ ரெண்டாவது, ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். சக்சஸ் பண்ண முடியாம தோத்து போனதுக்கு, பாதியிலே நின்று போனதுக்கு காரணம், மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா? ஆமென். 4வது வசனம், பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மேகெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வாடத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி
நமக்கு பேருண்டாக செய்தத எதுக்கு செய்தாங்க தெரியுமா? வானளாவிய கோபுரத்தை கட்டினாங்க, அதை முடிக்க முடியல, பாதியிலே நின்று போச்சு, அதை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த தடைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனுக்கு மகிமையை உண்டாக, தேவனுக்கு மகிமையாக கட்டல, தங்களுக்கு பேர் உண்டாக, தங்கள் பெருமைக்காக கட்டினார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு கட்டுறாங்கன்னே தெரியல. எப்ப கட்டினது போதும்பா, ஆத்துமாவை சம்பாதிக்க ஆரம்பிப்பான்னு சாகர வரைக்கும் நான் கட்டுறதை விடமான்னு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். எதுக்கு கட்டுறாங்க, என்னதுக்கு கட்டுறாங்க? அந்த கிறிஸ்துவுக்கு தான் கட்டி வைக்கிறாங்க. அவன் ஆஃபீஸ், அவனுக்கு ஆஃபீஸை கட்டிக்கிட்டே பெரிய பெரிய கட்டடமாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவைதான், கட்டடங்கள் தேவை, ஆராதிக்கிறதுக்கு இடம் தேவை, எல்லாம் தேவை. ஆனா அந்த தேவையை அறிந்து கட்டணமே தவிர நம்ம பேருக்காக, பிரபலியத்துக்காக. அல்லேலூயா. இந்த பணக்குடி பக்கத்துல நீங்க போனீங்கன்னா பல வருஷமா கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க ஒரு ஆர்சி சபையை பார்த்தீங்களா? இன்னைக்கும் பாலத்துல ஏறும்போது அங்க அந்த சாரன்லாம் போட்டு அப்படியே தான் இருக்கும், முடிக்கவே இல்லை. பக்கத்துல தான் ராக்கெட், அது என்னது, ISRO. அவங்க ராக்கெட் செய்யறாங்களோ, ராக்கெட்டுக்கு இன்ஜின் செய்யற இடம் தான். ஆனா ராக்கெட் ஒரு நாள் அங்கிருந்து செய்ய மாட்டாங்க, ஏவரதும் இல்லை. இவங்க செய்யலல்ல, ஆனா இன்ஜின் செய்யறாங்கல்ல. பக்கத்துல நாங்க எங்க ஆலயத்தையே ராக்கெட் மாதிரி கட்டுறோன்னு ராக்கெட் மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. முடிஞ்ச பாடு இல்லை. எதுக்கு கட்டுறாங்க? அதுல தேவனுக்கு மகிமை இருக்கானா? இல்ல, தங்களுக்கு பேர் உண்டாக. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். வேதமா தான் சொல்லுது. எதை செய்தாலும் கர்த்தருக்காக நீங்க செய்தீங்கன்னா அதுல சக்சஸ பார்க்கலாம். தேவன் அதுல உதவி செய்வார். அதுல கர்த்தருடைய கரம் இருக்கும். நீங்க சோர்ந்து போனாலும் கர்த்தர் உங்களை எழுப்பி விடுவார், தலகுனிய விட மாட்டார். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். விழுந்தவங்க யாரு? ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனா நாங்களோ எங்கள் பேருக்கல்ல, எங்கள் மேன்மைக்கல்ல, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அதனால அவர், நாங்க விழ நேரிட்டாலும் அவர் எங்களை எழுந்து, நாங்க விழுந்தவங்க தான், ஆனா எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணினார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீ விழுந்தாலும் கர்த்தர் உன்னை விட மாட்டார். உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நிமிர்ந்து நிற்க வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. யோசிச்சு பார்த்தீங்களா? அப்ப பேர் உண்டாக, தங்களுக்கு பேர் உண்டாக. ஒரு ஃபேனை வாங்கி போட்டுட்டு உபயன்னு அதுல பேரை எழுதிடுவாங்க. இப்பதான் மாறி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். அல்லேலூயா. இப்பதான் எப்படி ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறிக்கிட்டே வருது. வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதான். ஒரு கோழி முட்டையிட்டு கூரை மேல உட்காந்து ஒரு ஊரே கேட்கிற மாதிரி கொக்கா கொக்கா கொக்கான்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஆட்கள் உபயன்னு எழுதிருவாங்க. தந்தது, நன்கொடை, கொடுத்தது, ஆமென் எல்லாம் எழுதி போட்டுருவாங்க. கல்வெட்டு வச்சிருவாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா பளிங்கு கல்ல கல்வெட்டு. ஆலயத்தை கட்ட உதவி செய்தது, நிதி ஒதுக்கியது, நிதி கொடுத்தது, முடிஞ்சு போச்சு. தங்களுக்கு பேர் உண்டாக. அதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆரம்பித்ததை முடிக்க முடியல. தேவனுக்கு பேர் உண்டாக, தேவனுக்கு மகிமை உண்டாக அல்ல, தங்கள் பேருக்கு, தங்கள் புகழுக்காக, தங்கள் மேன்மைக்காக. தேவன் இதை ஒருபோதும் விரும்ப மாட்டார். அல்லேலூயா, பிரைஸ் காட். நாம தேவனுக்காக நிற்போம்னா அவர் நிச்சயமாய் நம்மளை தலகுனிய விட மாட்டார். ஆமென். மனிதர்கள் முன்பாக ஒரு நாளும் தலகுனிய விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. ஜெபமா ஒரு நிமிஷம் கண்களை உயர்த்தி, கண்ணை மூடி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபமா ஒரே ஒரு முறை சொல்வீங்களா என் கூட சேர்ந்து? மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. சத்தமா சொல்லுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். கர்த்தர் அவர்களுடைய வேலையை தடை பண்ணினார், பாஷையை தாறுமாறாக்கினார். ஆகையால் அவர்கள் பூமி எங்கும் சிதறி போனார்கள். அதிலிருந்து தான்
பாஷைகள், ஜாதிகள், ஜனங்கள், நகரங்கள், கோத்திரங்கள் எல்லாம் பிரிவினை உண்டானது. ஆமென். பிரிச்சு விட்டதே ஆண்டவர் தான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதோட கூட இந்த பாபேல் புகழ் அப்படியே மங்கி போச்சு, அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா நேபுகாத் நேச்சாரின் காலத்துல இந்த பாபேலை திரும்ப எடுத்து கட்டி ஒரு நகரமா அதை டெவலப் பண்றான். அந்த நகரத்துக்கு பேரு தான் பாபிலோன். அப்பொழுதும் இந்த பாபிலோன் புகழடையல. எப்ப புகழடைஞ்சு தெரியுமா? கடைசியாக இந்த பாபிலோனின் ராஜா 3 வலிமை உள்ள தேசங்களை பிடித்தான். ஒன்று எகிப்து, அதை பிடிச்சான். 2வது அசீரியா, அதை பிடிச்சான். 3வது அவன் பிடிச்சது எருசலேம். என்னைக்கு எருசலேம்ல கை வச்சானோ, எருசலேம் அலங்கத்தை இடிச்சானோ, எருசலேம் தேவாலயத்தை சுட்டெரித்து எருசலேம் பிடித்தானோ, அது முதற்கொண்டு அந்த பாபிலோனின் ராஜ்யம், ஆமென், ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராஜ்யமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு எருசலேமை பிடிக்கிறதுக்கு அவனும் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா எருசலேமை பிடிச்சா நம்ம உலகத்திலேயே நம்பர் 1 பவர்ஃபுல் கண்ட்ரியா மாறிடலாம். ரஷ்யா அதுக்கு தான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். எருசலேமை பிடிக்கணும், இஸ்ரவேலை பிடிக்கணும், இஸ்ரவேலில் இருக்கிற சவக்கடல் தேவை அப்படின்னு பிளான், கடைசியில் சொல்றேன் அதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி போராடிக்கிட்டு இருக்கிறான். ஈரானை தூண்டி விட்டதா அவன் தான். ஈரான் மூலமா ஹமாஸ ஏவி விட்டதா அவன் தான். காரணம் எல்லாம் இஸ்ரவேலை பிடிக்கணும். கடைசி யுத்தத்திலும் தேவன் எசேக்கியேல் 38ல அதை தான் சொல்லி இருக்கிறார். மதிலில்லாத பட்டணம், பாதுகாப்பு இல்லாத தேசம் அப்படின்னு நினைச்சு எருசலேமை பிடிக்க நீ சூறையாட, கொள்ளையடிக்க வருவாய், நான் யுத்தம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இதுல கை வச்சா பெரிய ஆள் ஆயிரலாம். அதனாலதான் இதுல கை வைக்கிறாங்க. இன்னைக்கு சாத்தானுக்கு தெரியும் நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா கிறிஸ்தவன் மேல கை வச்சாதான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும். அதனாலதான் கிறிஸ்தவர்களை குறி வச்சு கை வைக்கிறான். ஏன்னா அவன் பெரிய ஆள் ஆகிறதுக்கு. ஆனா அதை விட உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும், ஆமென், பெரிய தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை அவன் ஒரு விதத்துல அவனுக்கு தெரியும். நாம தான் அறியாத இருக்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எருசலேமை பிடித்ததோடு அவனுடைய ராஜ்யம் வல்லரசாக மாறினது. வல்லரசாக மாறின பின்பு 2வது அதிகாரத்துல அவனுக்குள்ள ஒரு யோசனை உண்டாச்சு. என்ன யோசனை தெரியுமா? உலகம் முழுசையும் என் கைக்குள்ள கொண்டு வந்துட்டேன், நான் வல்லரசை உண்டாக்கிட்டேன், உலகம் முழுவதும் என் கையில தான் இப்போ. ஆனா எனக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சிந்தை உண்டாச்சு. ஆமென். ராஜாக்களின் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், ராஜாக்களின் இருதயத்தின் நினைவை மட்டுமல்ல, ஒரு சாதாரண மனிதனுடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அவருடைய இருதயத்தின் எண்ணத்தை பார்த்து அன்று இரவு அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். சொப்பனத்தை பார்த்தான், எந்திரிச்ச உடனே பார்த்த சொப்பனம் மைண்ட்ல இருக்கு. ஏதோ ஒண்ணு பார்த்தேன் அப்படின்னு மைண்ட்ல இருக்கு. ஆனா சொப்பனம் மறந்து போச்சு. சொப்பனம் என்ன ஆச்சு? சொப்பனத்தை காட்டினதும் தேவன் தான், சொப்பனத்தை மறக்க வச்சதும் தேவன் தான். ஏன் தான் அது அவருடைய பிளான். இவன் சொப்பனத்தை மறக்கலன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் காலையில் எழும்பி தன் தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகள், ஞானிகள், கல்தேயர் எல்லாரையும், இல்லை வாங்க, நான் இப்படி ஒரு சொப்பனமாக்கும் பார்த்தேன், அர்த்தம் என்ன அப்படின்ன உடனே அவங்க எல்லாம் நம்ம ஆட்கள் இன்னைக்கு அர்த்தம் சொல்ற மாதிரி, பாஸ்டர் நான் மலைக்கு மேல நின்றுட்டு இருந்தேன், அப்படியா கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். பாஸ்டர் நான் போட்ல போயிட்டு இருந்தேன், அப்படியா பெரிய சோதனை ஏதோ வரப்போகுது, கவனமா இருந்துக்கோ. நம்ம ஆட்கள் கூட்டி கழிச்சு டக்குன்னு அர்த்தம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவனும் வாய்க்கு வந்த ஏதாவது ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு போயிருப்பான். உண்மை தீர்க்க தரிசனம் கடைசி வரைக்கும் நம்ம வரைக்கும் இன்னைக்கு விளங்கி இருக்காது, புரிஞ்சிருக்காது. அதனால தான் அவனுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த வசனத்தை படிக்கிற நமக்கும் இனிமேல் நடக்க போவது என்ன என்பதை பற்றி தெரிய வேண்டும் என்பதற்காக சொப்பனத்தை மறக்க வைத்தார். அல்லேலூயா. ஞானிகள் கல்தேயரால் சொப்பனத்தை சொல்ல முடியல. உடனே ஆமென், ராஜா சட்டம் போடுறான். இவர்கள் காலம் தாழ்த்த பார்க்கிறாங்க, என்னை ஏமாத்த பார்க்கிறாங்க. ஒருத்தன் தலையும் உடம்புல இருக்க தலையை வெட்டுன உடனே, ஞானிகளுடைய தலையை வெட்டுன உடனே முதல்ல யாருகிட்ட வராங்க? சட்டத்தை நிறைவேற்ற முதல்ல யாருகிட்ட வராங்க? முதல்ல
மற்ற ஞானிகள் எல்லாம் விட்டுட்டு கடைசியா தானியேல்கிட்ட வரல, முதல்ல வந்ததே தானியேல்கிட்ட தான். ஏன் தெரியுமா? இவன் தான் வெளிநாட்டுக்காரன். எருசலேமில் இருந்து கைதியா வந்தவன் இங்க பிரதானிகளின் தலைவனா மாறி உட்கார்ந்து இருக்கிறான். முதல்ல இவனை போடுவோம். ஆமென். எங்கேயோ இருந்து வந்தாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து வந்து உட்கார்ந்து இங்க பெரிய ஆளாகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. முதல்ல இவங்களை போடுவோம். அல்லேலூயா. இவங்களை தொலைச்சு கட்டுவோம். இந்த கிறிஸ்தவங்க இவங்க பழுகி பெருகிட்டே இருக்கிறாங்க, முதல்ல இவங்களை ஒழிச்சு கட்டுவோம். ஆமென். சோதனை வருதா? முதல்ல உங்களுக்கு வருதா? கேட்டிருக்கீங்களே, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஜெபிக்காதவன் நல்லா இருக்கிறான், ஆண்டவர் ஆராதிக்காதவன் நல்லா இருக்கிறான், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், எனக்கு தான் முதல்ல வருது, ஏன் ஆண்டவரே? கேட்டிருக்கீங்களே, அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? எல்லா ஞானிகளையும் கொன்னுட்டு கடைசியா தானியேல்கிட்ட வந்திருந்தா தானியேல் சொல்லியிருப்பான், மக்கா என்ன வேணும் உனக்கு? அர்த்தம் சொல்லல, ராஜா தலையை வெட்ட சொல்லி, அர்த்தம் தானே நான் சொல்றேன், போ நீ முன்னால போ, நான் பின்னால வாரேன், அர்த்தம் சொல்றேன்னு வந்திருப்பான். அப்படிதானே? அப்போ அர்த்தம் சொல்லி இருப்பான். அப்படிதானே? ஆனா இப்படி அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு ஞானம் உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது ஞானிகள் மற்ற எல்லாருக்கும் தெரியாமலே செத்து போயிருப்பான். அப்படிதானே? இப்ப முதல்ல தானியேல் கழுத்துக்கு கத்தி வருது. ஏன் தெரியுமா? ஆமென். அவனை அர்த்தம் சொல்ல வைத்து அவன் மூலமாய் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி எந்த கல்தேயனுக்கும் எந்த மந்திரவாதிக்கும் எந்த ஞானிகளுக்கும் வெளிப்படாத ஒன்றை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்று தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகத்துவம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் தானியேல் கழுத்துக்கு முதல்ல கத்தி வருது. உங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு தான் போராட்டம், உங்களுக்கு தான் முதல்ல கத்தி வருது அப்படின்னா எதுக்கு தெரியுமா? உங்க மூலமா கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை உலகத்தாருக்கு புரிய வைப்பதற்காக, உங்க மூலமா மற்ற ஜனத்திற்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக. ஆமென் சொல்லுங்க. நான் கேள்வி கேட்டதெல்லாம் தப்பு ஆண்டவரே. என்ன என் வாழ்க்கையில சில சோதனைய நெருக்கத்தை நீங்க அனுமதிக்கிறது என் மூலமா உங்க மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. உங்களை கைவிட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறதுக்கு அல்ல, உங்களை வச்சு கர்த்தர் காரியத்தை செய்வதற்காக, தேவன் மகிமைப்படுவதற்காக. ஆமென். இப்ப தானியேல் வரார். தானியேல் வந்து ராஜாவை பார்த்து இப்ப சொல்றான். ராஜா கேட்டது ஒரு விசேஷமான அரிதான காரியம். அர்த்தத்தை மட்டும் கேட்கல. அவன் கேட்டது என்ன தெரியுமா? நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்தை மறந்துட்டேன். நான் பார்த்த சொப்பனத்தையும் நீ தான் சொல்லணும், அர்த்தத்தையும் நீங்க தான் சொல்லணும். அதனாலதான் யாருக்குமே சொல்ல முடியல. இப்போ தானியேல் வருகிறான். மைண்ட்ல இருக்கு, மறந்து போச்சு, மைண்ட்ல இருக்கு. லேசா க்ளூ கொடுத்தா வந்துடும். சில நேரங்களில் நம்மளாம் எழும்பி உட்காந்து ஏதோ பார்த்தேன் மறந்துட்டேன்னு, ஏதோ பார்த்தேன் நேற்று நைட்டு மறந்துட்டேன்னு அப்படியே குழம்பி போய் உட்காந்துருப்போம், யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் அவன் மைண்ட்ல இருக்கு எல்லா சரக்கும், ஆனா ஏதோ ஒன்று மறைச்சிருக்கு. அப்படி கொஞ்சம் க்ளூ கொடுத்து அப்படி சொன்னா அப்படியே டக்கு 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 ஆமா 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 கரெக்ட் இதான் அப்படின்னு வரும். அந்த மாதிரி சொல்றதுக்கு யாரும் இல்லை. இப்போ தாவீது வருகிறான், சாரி தானியேல் வருகிறான். இப்போ தானியேல் சொல்றான். படிங்க 28வது வசனம். மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற எந்த நாட்களில் சம்பவிப்பத, இன்னைக்கு முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய இருதயத்தில் காணப்படுகிற மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? இனிமேல் என்ன நடக்கும்? இனிமேல் என்ன சம்பவிக்கும்? ஒவ்வொரு ஓரமா குடியிருக்கிற ஜனங்கள்ல இருந்து அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் இருக்கிற பைடன் வரைக்கும் இன்னைக்கு என்ன அடுத்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உலகத்துல என்ன நடக்கும்? அடுத்து என்ன? பிரைஸ் காட். அததான் அவனுக்கும். ஆமென். இனிமேல் சம்பவிப்பதை, கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் தரிசனங்களும் என்னவென்றால், பாருங்க, ராஜாவாகிய உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் அவர்கள் மட்டும் வாசிக்கட்டும், மற்றவங்க எல்லாம் இங்க பாருங்க. இனிமேல் சம்பவிப்பது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிட்டு, அப்பொழுது மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர் கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறதை அன்னைக்கு மட்டுமல்ல
இதை நாம ஏன் இன்னைக்கு படிக்கிறோம் தெரியுமா? எவனோ பார்த்த சொப்பனத்தை இன்னைக்கு நான் ஏன் படிக்கணும் பாஸ்டர் அப்படின்னு நினைப்பீங்க. அன்னைக்கு நடக்கிறதில்ல, கடைசி நாட்களில் இனிமேல் நடக்க போகிற சம்பவத்தை அங்கேயே அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். நடக்க போகிறத, சம்பவிக்க போகிறத உமக்கு தெரிவித்தார். அது என்ன? 31ஆம் வசனத்திலிருந்து படிங்க. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. நல்ல கவனிங்க. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை எப்படி இருந்துச்சா? பசும் பொன். ஆமென். என்னது? பசும் பொன். அடுத்து அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது. அதன் வயிறும் தொடையும் வெண்கலம், அதன் கால் இரும்பு, அதன் பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண்ணினால் செய்யப்பட்டிருந்தது. படிங்க. பார்த்து தெரியுதா? இங்க இருந்து தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா? புல்பிட் எதுவும் மறைக்குதா? இல்ல மறைச்சுன்னா அப்படி தள்ளி வந்து உட்கார்ந்துக்குங்க. நான் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து வந்து, பின்னால பார்ப்போம். நல்ல கவனிங்க. இப்போ இவர் ஒரு சிலையை பார்க்கிறார். இது சொல்ல ஆமா இதை தான் பார்த்தேன், கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவருக்கு எல்லாம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆமென். ஒரு பெரிய சிலையை பார்த்தீர். இந்த சிலையில 5 பாகம் இருக்கு. 1 2 3 4 5. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சிலை இனிமேல் சம்பவிக்க போகிற காரியத்திற்கு அடையாளம். இதுல என்ன பாஸ்டர் அவ்வளவு அர்த்தம் இருக்கு? பெரிய ஞான அர்த்தம் இருக்கு. இனி சொல்ல உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. இதுல இருக்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் என்னன்னா, எதுல ஆரம்பிக்குது? தலையில ஆரம்பிக்குது. எங்க முடியுது? பாதத்துல முடியுது. தலையில ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குது? தங்கம். ஆரம்பம் எப்படி? தங்கம். தங்கத்துக்கு அடுத்தது அதை பார்க்கிலும், அங்க வசனமே சொல்லி இருக்குல்ல, உமக்கு பிறகு தலை தங்கமா இருந்துச்சு, உமக்கு பிறகு வேறொரு. ஆமென். அல்லேலூயா. 38ல அந்த பொன்னான தலை நீரே. 39 படிங்க. உமக்கு பிறகு கீழ்த்தரமான ராஜ்யம். அல்லேலூயா. இந்த 5 சாம்ராஜ்யங்களை காண்பிக்கிறது. ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும். உலகத்துல இதுவரைக்கும் எம்பையர்ஸ் ஒரு 7 எம்பையர் உண்டாயிருக்கு. அதுல 5 இங்க 2 இருக்கு. அதை பின்னால சொல்லுவேன். சரியா? 7 சாம்ராஜ்யம். நாகரிகத்தின் தந்தை, நாகரிகத்தின் பிறப்பிடம்லாம் இதுதான் மெசபெட்டோமியா நாகரிகம் அப்படின்னுவாங்க. பாபிலோன் மெசபெட்டோமியா நாகரிகம். நல்லா கவனிக்க. அதை பின்னால சொல்றேன். ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்குது? தங்கத்துல. அடுத்தது கீழ்த்தரமான வேறு ராஜ்யம், வெள்ளி. அதுக்கு அடுத்தது அதை விட கீழ்த்தரமான வெண்கலம். அடுத்தது அதை விட கீழ்த்தரமான இரும்பு. அடுத்தது அதை விட கீழ்த்தரமான களிமண். அப்போ ஆரம்பம் தங்கத்துல ஆரம்பிச்சது வர 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 எப்படி ஆயிட்டே இருக்கு? கீழ்த்தரமா 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 கீழ்த்தரமா. தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? இந்த ஆட்சி மாதிரி அடுத்த ஆட்சி வந்தா பெஸ்டா இருக்கும், நல்ல ஆட்சி கொடுப்பாங்க, நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? எவன் வந்தாலும், எந்த கட்சி வந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும் இன்னைக்கு இருக்கிறத விட அடுத்து கீழ்த்தரமானது, அடுத்து கீழ்த்தரமானது. இயேசு வரும்போது இந்த உலகம் முழுக்க முழுக்க மொத்தமும் கீழ்த்தரமானதா. மனிதனுடைய வாழ்வாதாரம் கீழ்த்தரமா மாறிடும். மனிதனுடைய எண்ணங்கள் கீழ்த்தரமா மாறிடும். மனிதனுடைய வாழ்க்கை முறை கீழ்த்தரமா மாறிடும். அதனாலதான் இன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் கோட்லாம் பாருங்க கீழ்த்தரமா மாறிட்டு. நம்மலாம் அவசரப்பட்டு பேண்ட் சட்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டோம். நாங்களாம் என்ன பிரதர்? பிரைஸ் காட். எங்க 90s கிட்ஸை பார்த்து நான் கேட்குறேன். நம்மலாம் அவசரப்பட்டு தூக்கி போட்டுட்டோம். வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம சென்னையில் இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரங்க. கிழிஞ்ச பேண்ட்டு கிழிஞ்ச சட்டையெல்லாம் தூக்கி போட்டதுனால இன்னைக்கு அதுதான். பேண்ட் எவ்வளோ? 5000 ரூபாய், 7000 ரூபாய். இங்கே கிழிஞ்சிருக்கு,
இங்க கிழிஞ்சிருக்கு. இப்படி நிறைய பேண்ட் என்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வித்திருப்பேன் இன்னைக்கு. அல்லேலூயா. நல்லா துவைச்சு அயன் பண்ணி நல்ல சாயங்கையெல்லாம் போட்டு அப்படியே ரோட்ல போட்டோம்னா ஏதாவது ஒரு அதில் அந்த பிராண்டு மட்டும் அடிக்கணும், அவ்வளோதான். பிராண்டு இன்னைக்கு அடிக்கிறவன் தான் நிறைய இருக்கிறான்னு. ஏதாவது ஒரு பிராண்டை அடிச்சா இதோ பக்கத்தில் இருக்கவே இருக்கு சரவணா ஸ்டோர், நல்ல பிராண்டை போட்டு பெட்டியில் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா நம்ம இன்னைக்கு லட்சாதிபதியா மாறி இருக்கலாம். விவரம் தெரியாம எல்லாம் பழைய துணி கடையில் அல்லது இது வெளியில தூக்கி போட்டோம். காரணம் இன்னைக்கு போடுறதெல்லாம் கீழ்த்தரமா. அன்னைக்கு அம்மா மாருங்க போட்டாங்க சட்டை இது வரைக்கும் தச்சு, அது இங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் இன்னைக்கு இங்க வந்திருக்கு. கேட்டா ஸ்லீவ்லெஸ். என்ன லெஸ்? சத்தமா சொல்லுங்க, என்ன லெஸ்? ஸ்லீவ்லெஸ். நான் சொல்லுவோம் வாழ்க்கையே லெஸ் ஆயிடுமே, உனக்கு ஒரு ஸ்லீவ்லெஸ் தேவையா? ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. உன் பேர் என்ன மக்கான்னா? கோயம்புத்தூர் ஃபுல் காஸ்பல் போயிருந்தேன். அங்கே ஒரு பையன் ஞாயிற்றுக்கிழமை முடிச்ச உடனே வேக வேகமாக நான் கீழே சாப்பிட வந்தேன். வேக வேகமாக வந்து நின்று வாலிப பையன் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்னா. நான் அவனை அப்படி பார்த்த உடனே மக்கா உன் பேர் என்ன? டைட்டஸா அண்ணன். ஆமென். அவனு தூக்கி வாரி போட்டுச்சு. பாஸ்டர் தீர்க்கதரிசி போல் இருக்கு கேட்கறாரேன்ட்டு. இல்லை பாஸ்டர் என் பேர் டைட்டஸ் இல்லை ஜோஷுவாண்ணா. சரி பேண்ட்டு ரொம்ப டைட்டாக போட்டிருக்கே அதனால தான் கேட்டேன் மக்கா அண்ணன். பேர் டைட்டஸ், போட்ட பேண்ட்டு டைட்டாக தான் இருக்கும். அவன் கூட்டம் முடிஞ்சு போன ஒன்று கலட்டுவானா தையலை பிரித்து எடுப்பானான்னு தெரியாது. ஒரு பையன்லாம் இருக்கிறான், அவங்க அப்பா கம்ப்ளைண்ட்டு, பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு ஷூ போட சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? புது ஷூலாம் கால் உள்ள நுழையாது. அந்த 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 சைடு ரிப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ரொம்ப இதாக இருக்கும். போட தான் ஃப்ளெக்ஸப். அதனால காலில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு காலில் ஷூ போட சொல்லுவாங்கள்ல. பையன் பிளாஸ்டிக் பேப்பரை முட்டு வரைக்கும் பிளாஸ்டிக் பேப்பரை மாட்டி பேண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அப்பதான் வலிக்கிட்டு உள்ள போகுது, இல்லைன்னா போக முடியல. பிரிக்கும் போது இழுக்க முடியல. கட்டில படுத்துக்கிட்டு 2 காலையும் நீட்டிட்டு அண்ணங்காரனை கூப்பிடறான், மக்கா டேய் இழுடா. அவன் பிடிச்சி இழுக்கிறான், முரண்டு பிடிக்கிற மாடை ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கிறதுக்கு இழுக்கிற மாதிரி பேண்ட்டை இழுக்கிறான். இழுத்த உடனே அவன் பொத்துன்னு போய் விழறான். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. பேண்ட் எல்லாம் கீழ்த்தரம், போடுற ட்ரெஸ்ஸிங் கோடு கீழ்த்தரம், மேக்கப் கீழ்த்தரம், வாழ்க்கை முறை கீழ்த்தரம். ஒரு காலத்துல தாய தகப்பன கனம் பண்ணவங்க இன்னைக்கு அரசாங்கமே 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குது மாசம். ஏன் தெரியுமா? இதுக்கா இந்த 1000 ரூபா வாங்குறதுக்காவது துரத்தாம வச்சிருப்பான்ட்டு. மாசம் ஆனா ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமில்ல, அந்த 1000 ரூபாய் சக்கரத்தை ஆட்டைய போடுறதுக்கு இந்த ஆளை வீட்டை விட்டு அனுப்பாம வச்சிருப்பான்றதுக்காக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் வரலன்னா பத்தி அனுப்பிச்சிருவான். அல்லேலூயா. ஓடு, எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கோ, ஓடு. முதியோரை கனம் பண்ணக்கூடிய சந்ததியை அன்னைக்கு பார்க்க முடியல, பெற்றோரை மதிக்கக்கூடிய சந்ததியை பார்க்க முடியல. கீழ்த்தரம், நாளுக்கு நாள் தலை தங்கம், ஆனா கீழ்த்தரம். தங்கத்துல ஆரம்பிச்சது எங்க வந்து முடியுது தெரியுமா? களிமண்ல வந்து முடியுது. ஆமென். எங்க வந்து முடியுது? அதனாலதான் இன்னைக்கு பாதி மண்டையில மூளையே கிடையாது, களிமண் தான். ஏன்னா இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை நாளே தான் களிமண். மூளை இருந்தா ஆராதிக்கான்னு சொல்லுவானா? மூளை இருந்தா சபை நடத்தாத. களிமண் இருக்கு, அதனாலதான் அவன் ஆராதிக்காத, சபை நடத்தாத, எல்லாம் களிமண்ணாக்கும். பிரைஸ் காட். அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். லிசன், தங்கத்துல ஆரம்பிச்சது களிமண்ல போய் முடியுது. அந்த அளவுக்கு உலகம் கீழ்த்தரமாய் போய்கொண்டே இருக்கும். இதுதான் தீர்க்க தரிசனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். இது ஒவ்வொன்றும் ஒரு ராஜ்யத்தை காண்பிக்கிறது. தலை தங்கம். இந்த தங்கத்தை பத்தி என்ன சொல்றாரு? 38வது வசனத்துல, இந்த பொன்னான தலை ராஜா நீங்க தான், இது உங்க ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யம், இது நீங்க தான் ராஜான்றார். அல்லேலூயா. இதுக்கு அன்னைக்கு பேர், பழைய பேர் பாபேல். அதுக்கு அடுத்த ஆமென், இது நாகரிகமாய் உருவாக்கப்பட்ட பின்பு உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய வலிமையான வல்லரசாய் மாறின பின்பு இதுக்கு பேர் பாபிலோன். இன்னைக்கு இதுக்கு பேர் ஈராக். என்னது? இன்னைக்கு இதுக்கு பேர் என்ன? ஈராக். மெசபெட்டோமியா நாகரீகம். இதுக்கு அடுத்து வேறொரு ராஜ்யம் தோன்றுச்சு. அந்த ராஜ்யம் ஆமென், உமக்கு அடுத்து கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் தோன்றும். நல்லா கவனிங்க. இந்த ஒவ்வொரு ராஜ்யத்துல ஒவ்வொரு நிறைய சம்பவம் நடந்துச்சு. ஒவ்வொரு ஹைலைட்டை மட்டும் சொல்றேன். இந்த ராஜ்யத்துல நேபுகாத் நேச்சார் ராஜாவா இருந்த போது 60 முழ உயரத்துல 6 முழ அகலத்துல தூரா என்கிற சமபூமியில ஒரு பெரிய சிலையை செய்து அந்த சிலையை
கீத வாத்தியம் மேல வாத்தியம் தொனிக்கும் போது யாரெல்லாம் பணிந்து குனிந்து சாஷ்டாகமாய் விழுந்து வணங்காவிட்டால் அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்கிற சட்டம் போடப்பட்டது. அல்லேலூயா. சிலையை வணங்க கட்டாயப்படுத்தப்பட்டது. ஒவ்வொன்றா மட்டும் சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் நாளைக்கு பின்னால இனிமே நடக்க போற காரியத்துல சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு புரியும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதன் மத்தியில ஒரு 3 பேர் துணிந்து நின்றார்கள். ஆமென். அவன் சொன்னான், பாப்போம் என் கை. இவன் தான் இதுக்கு முந்தின அதிகாரத்துல சொல்றான். தானியேல் இந்த சொப்பனத்தெல்லாம் சொல்லி முடிச்ச பின்னால முடியும் போது 2ஆம் அதிகாரத்துல முடியும் போது என்ன சொல்றான்? ராஜா தானியேலை நோக்கி 47, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் தேவனுக்கு தேவனும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆனா இதே ராஜா இதே தேவனை பார்த்து, இந்த தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்து இப்போ சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? 3:15 கடைசியில, அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே படிங்க போடப்படுவீர்கள், என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? போன அதிகாரத்தில் தான் நேத்து தான் சொல்லி இருக்கிறான். இந்த தேவனுக்கு ஒப்பான தேவன் இல்லை, ராஜாக்களுக்கு தேவன், பெரிய தேவன் அப்படின்னு சொன்னவன் தானியேலின் தேவன். தானியேல் கூட இருக்கிறவன் தான் சாத்திரம், எல்லாம் தெரியும் அவனுக்கு. தானியேலின் தேவனை பார்த்து அப்படி சொன்ன அதே ஆள் தான் அடுத்த நாள் வந்துட்டு, பாப்போம் என் கைக்கு தப்பு வைக்கிற, இந்த அக்கினிக்கு உன்னை தப்பு வைக்கிற தேவன் யாருன்னு பார்ப்போம். ஏன்னா அவன் சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா, பாபிலோனியர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுளை வணங்குவான். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆசீர்வாதத்துக்கு ஒரு கடை. நம்ம ஆட்கள் வச்சிருக்காங்கல்ல, ஆசீர்வாதத்துக்கு திருப்பதி போவான், சனியனை தொலைக்கிறதுக்கு இந்த பக்கம் தஞ்சை சிதம்பரம் பக்கத்துல போவான் சனியனை தொலைக்கிறதுக்கு. அப்புறம் வழி விடும் விநாயகர், வழி விடாத விநாயகர், இப்படிலாம் பல வச்சிருக்கான். இது மாதிரி தான் ஆமாம். படிப்புக்கு ஒரு தெய்வம், குழந்தை பெற்றெடுக்கிறது ஒரு தெய்வம், ஞானத்துக்கு ஒரு தெய்வம், செல்வத்துக்கு ஒரு தெய்வம், ஆமென், வலிமைக்கு ஒரு தெய்வம், யுத்தத்துக்கு ஒரு தெய்வம், பராக்கிரமத்துக்கு ஒரு தெய்வம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வத்தை வணங்குறவங்க தான் பாபிலோனியர்கள். அப்ப இவன் என்ன நினைச்சான்னா, இந்த தானியேலின் தெய்வம் யாருன்னா ஞானத்துக்கு தெய்வம். எதுக்கு தெய்வம்? மறைபொருளை வெளிப்படுத்துறது, ஞானத்தை வெளிப்படுத்துறது, ஞானம் தருவது, படிக்க வைக்கிறது, ஆமென், சாமர்த்தியசாலியாய் மாத்துறதுக்கு மட்டும்தான் இந்த தெய்வத்துக்கு யோக்கியதை உண்டே தவிர இவர் வல்லமைக்கு யுத்தத்துக்கெல்லாம் தெய்வம் கிடையாது. என் கைக்கெல்லாம் தப்பு வைக்கும் இப்படி நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. என்னன்னா, இந்த நேபுகாத் நேச்சார் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால எருசலேமை பிடிச்சு ஆலயத்தை இடிச்சு அலங்கத்தை இடிச்சு இவங்க எல்லாரையும் சிறை கைதியா பிடித்து கொண்டு வந்திருக்கிறான். இப்ப இவன் கணக்கு போட்டிருக்கிறான். என்னன்னா, இந்த தேவன் ஞானத்துக்கு தெய்வம், வல்லமை இவருக்கு கிடையாது. அதனாலதான் அன்னைக்கு நான் இந்த தேசத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகும்போது இந்த தெய்வம் இவர்களை காப்பாற்ற முடியல, இந்த தெய்வம் அவங்க ஆலயத்தை காப்பாற்றி கொள்ள முடியல. ஆனா அன்றைக்கு தேவன் அமைதியா இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு யோயாக்கீம் ராஜா வழி விலகி போனான். ஜனங்கள் சோரம் போயிருந்தார்கள், ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அது நிமித்தம் கர்த்தர் கல்தேயரின் கையிலே ஜனத்தை விற்று போட்டிருந்தார். நீ போ, அனுப்பிச்சு வச்சதே அவர்தான். நீ போய் அவங்கள அடி, அவங்கள உத, ஆலயத்தை இடி, அலங்கத்தை இடி, அந்த யோயாக்கீமை இழுத்து பிடிச்சு விலங்கு போட்டு கொண்டு வா, இப்படிலாம் அனுமதிச்சதே தேவன் தான். அல்லேலூயா. ஆனா இவன் போட்ட கணக்கு, இவரு ஞானத்துக்கு தான் தெய்வம், வல்லமைக்கு தெய்வம் இல்ல. அதான் இப்ப சொல்றான், பாப்போம் யார் என் கைக்கு தப்பு வைக்கிறான் பாப்போம். ஆனா யாரை பார்த்து சொல்றான் தெரியுமா? இவன் அங்க கர்த்தர் கைவிட்டார்னா அந்த ஜனம் தேவனை விசுவாசத்தை விட்டு விலகி சோரம் போன ஜனம். ஆனா இந்த 3 பேர் உயிரே போனாலும் தேவனை ஆராதிப்போன்னு விசுவாசத்திற்காக நிற்கிறவர்கள். அவங்க சொன்னாங்க, நாங்க ஆராதிக்கிற இந்த தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் அவரையே ஆராதிப்போம், நாங்க வழி விலக மாட்டோம்.
இந்த சிலையை வணங்க மாட்டோம், பணிய மாட்டோம், குனிய மாட்டோம். நாங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிப்போம் அப்படின்னாங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். அவன் நினைச்சான். ஆனா நமக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தெய்வம். வரீங்களா பிரதர்? சாரி. அல்லேலூயா. நமக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தெய்வம் இல்லை. நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே தெய்வம் தான். வல்லமைக்கும் அவர் தான், ஞானத்துக்கும் அவர் தான், சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்பான்னு கூப்பிட்டாலும் அவர் தான், அம்மானு கூப்பிட்டாலும் அவர் தான். வெளியில அப்பா ஐயா அப்படின்னு கூப்பிடறதுக்கு ஒண்ணு வச்சிருக்கிறான், அம்மா அத்தா அப்படின்னு கூப்பிடறதுக்கு ஒண்ணு வச்சிருக்கிறான். நமக்கு அப்படிலாம் இல்ல, எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆமென். உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடுவேன். சத்தமா உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். தோள் மேல சுமப்பத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லுவேன். சொல்லுங்க. என்ன தோள் மேல சுமப்பத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லுவேன். என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லுவேன். என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லுவேன். கையை உயர்த்தி உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், அம்மான்னு கூப்பிடுவேன். சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு தான் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று. ஆனால் நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒன்று. எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிற தேவன் நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும்படியாக நிறைவாயிருக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவர். கையை தட்டி சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ளவர் எல் ஷடாய். ஆமென். அவங்க சொன்னாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைத்தாலும் சரி, தப்பு வைக்காமல் போனாலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தப்பு வச்சாலும் சரி, தப்பு வைக்காம போனாலும் சரி. ஆமென். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? எப்படி நடந்திருக்குன்னு தெரியுமா? 3 பேரும் வாராங்க. ஆமென். இப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் உள்ள தள்ளுறதுக்கு சிம்பிளா சொல்றான். ஒவ்வொரு நொடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை நொடி? இவங்களை சுமந்து கொண்டு, ஏன்னா வாசல் சின்னதா இருக்கும்ல, தூக்கிட்டு போய் கரெக்டா வாசலுக்குள்ள வச்சு இவங்களை உள்ள அமுக்கணும். இல்லைன்னா ராஜா தொழியை உரிச்சிருவார். அப்படி கிட்ட போனாங்க பாருங்க, சுமந்து கொண்டு போனவங்களாம் செத்து போனாங்களாம். சுமந்து இவங்களை தூக்கிட்டு போனவங்களாம், உள்ள போறதுக்கு தூக்கிட்டு போன ஆட்கள்லாம் அனல் தாங்க முடியாம என்ன ஆயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இப்போ எப்படி நடந்திருக்குன்னா, ஒவ்வொரு ஆளையும் அனுப்புறதுக்கு ஒரு நொடின்னு வச்சுக்கிட்டுங்க. இப்போ சாத்ராக்கு உள்ள தூக்கி போட்டாச்சு, ஒரு நொடி. ரெண்டாவது மேஷாக், அடுத்த 2 நொடி. ஆபேத்நேகோ உள்ள போயாச்சு, 3 நொடி. இப்ப ராஜா பாக்குறான். பார்த்துட்டு, இல்லை என் மந்திரி, எத்தனை பேர்ல தூக்கி போட்டோம்? 3 பேர் ராஜா. பாம்ல முடிஞ்சு பாருல, நல்லா பாரு. என் கண்ணுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, கேட்ராக் வந்துருச்சான்னு தெரியல. நல்லா தொடச்சிட்டுலாம் பாக்குறான். எல்லாம் பாரு எப்படி. இல்லை 3 பேர்ல தூக்கி போட்டோம். சொல்லல. ஆமா ராஜா 3 பேர். இப்ப பாருல எத்தனை பேர் ராஜா? 4 பேர். ஆமா, அதான் நான் பாக்குறேன். 4வது ஒரு நபர் உலாவிக்கொள். யாருல அது? 4வது யாருல? ஆமென். நான் சொல்ல வர்றது என்னன்னா, புறஜாதி ராஜாவுக்கு அவர் 4வது நபரா, 4th பர்சனா தெரிஞ்சார். ஆனா அந்த தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் 4வது நபர், 4th பர்சன் அல்ல. 3 பேர் உள்ள போனப்போ 3 நொடி ஆச்சு. இவர் 4வது நொடியில உள்ள போயிருந்தா 4வது நபரா, இவர் போறதுக்கு முன்னால 3 நொடிக்குள்ளேயே இவங்க அத்தனை பேர் என்ன ஆயிருப்பாங்க? கருகி இருப்பாங்க.
ஏன்னா சுமந்து போனவங்களே செத்து போயிட்டாங்களாம். 3 செகண்ட்ல இவங்க என்ன இருப்பாங்க? கருகி இருப்பாங்க. அப்படிதானே? 1 2 3ன்றதுக்குள்ள எல்லாம் போயிருக்கும், உங்க ஜீவன்லாம் போயிருக்கும், கரியாயிரும். ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுமா? புறஜாதி ராஜாவுக்கு தான் அவர் 4th person. ஆனா ஆராதிக்கிற தேவர் பிள்ளைகளுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். அவர் தான் முதல் நபர். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானதை செவ்வையாக்குவேன். தடைகளை உடைக்கிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். உனக்கு பின்னால 4வது நபர் அல்ல, உனக்கு முன்னால முதல் நபராய் கடந்து போகிறார். அவர் முன்னால நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வச்சாலும் சரி, தப்பு வைக்காம போனாலும் சரி, ஆமென், உயிரே போனாலும் நாங்கள் அவரைத்தான் ஆராதிப்போம் என்று சொன்ன உடனே அவரால் அங்க உட்கார முடியல. அவர் சிங்காசனத்தை விட்டு எழும்பி இறங்கி முதல் நபரா சூளைக்குள்ள முதல்ல போயிட்டார். அல்லேலூயா. அவர் முதல் நபரா உள்ள போயிட்டார். இப்போ வந்ததெல்லாம் 2வது 3வது 4வது. அதனால தான் உள்ள போற அவங்களுக்கு அது சூடு நிறைந்த அக்கினி சூளையா இல்ல, ஏசு ரூம் மாதிரி, நல்ல ஒரு ஹால் மாதிரி. ஆமென். இப்போ அவங்க கதறுவாங்க, துடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க துடிக்கல, துள்ளி குதிக்கிறாங்க. 4 பேர் உலாவி கொண்டிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு தெரியுமா? அவங்க சொல்லி இருப்பாங்க, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் துதிக்க வைத்தார். அலறுவார்கள் என்று அவன் நினைத்தான், ஆனா ஆனந்த களிப்பை உண்டாக்கினான். இந்த முதல் நாள் கூட்டத்தில் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையை, அவர் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நான் அவருடைய விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேன், பிரமாணத்தை விட்டு விலக மாட்டேன், வசனத்தை விட்டு விலக மாட்டேன், அவருக்காக வாழ்வேன் என்று ஒன்னால நிமிர்ந்து நிற்க முடிஞ்சா, கர்த்தர் இன்றைக்கு முதல் நாள்ல தீர்க்க தரிசனமாய் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, தீர்க்க தரிசனமா சொல்லுகிற வார்த்தை, நீ புலம்புவ அப்படின்னு உலகம் நினைக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றார், உன் புலம்பல ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்ற போகிறார். காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். உங்க வாழ்க்கையின் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய வைப்பார். உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். உங்கள் தீமையை நன்மையாக மாற்றுவார். உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்க இழப்பை லாபமாக மாற்றுவார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தெய்வம், மாறாவ மதுரமாய் மாற்றின தெய்வம் கர்த்தர் இன்னைக்கு ப்ரொஃபட்டிக்கலா சொல்றார், நான் மாற்ற வந்திருக்கிறேன். இந்த முதல் நாள் கூட்டத்தில் நான் உனக்குள்ள மாறுதலை உண்டாக்க வந்திருக்கிறேன், மாற்றத்தை உண்டாக்க வந்திருக்கிறேன். கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாற்றுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நாம சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், ஆராதிக்கிற தேவன் தப்புவிப்பார். ஒருவேளை தப்புவிக்காட்டினாலும் நான் விலக மாட்டேன், நான் பின்மாற மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நான் கர்த்தருக்காக நிற்பேன், நான் நிற்பேன். இருக்கிறேன். அல்லேலூயா. நின்னு பாருங்க, நீங்க வெக்கப்படவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தலைகுனிய விடவே மாட்டார். உங்க தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் நடந்த முதல் சம்பவம். அதுக்கு அடுத்தது, ஆமென், சீக்கிரம் கடகடன்னு சொல்லி முடிக்கிறேன், நாளைக்கு மீதியை தொடர்றேன், சரியா? நாளைக்கு வரும் காரியம் இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய ஆதாரங்களை பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இப்போ 2வது என்ன நடக்குது பாருங்க. இந்த தங்க தலைக்கு அடுத்தது வேறொரு ராஜ்யம் எழும்புகிறது. இதுதான் மேதியா பெர்சியா. அன்னைக்கு பெர்சியா, அன்னைக்கு மேதியா பெர்சியா. மேதியனாகிய தரியு, பெர்சியனாகிய கோரேஸ். அல்லேலூயா. இந்த கோரேசுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ராஜ்யத்தை தருவேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42 கடைசி 42 கடைசி நினைக்கிறேன், 45ஆம் அதிகாரத்திலெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் கோரேஸ் என்னுடைய மேய்ப்பன். படிங்க. 44 கடைசி 28. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன்,
என்றும் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். அல்லேலூயா, பிரைஸ் காட். இதுதான் பாபிலோன் சாம்ராஜ்யம். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அவன் கட்டும்போது நான் உண்டாக்கின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பாபிலோனின் தொங்கும் தோட்டம், ஓல்டு வேர்ல்டு ஒண்டர்ஸ்ல ஒண்ணு அங்கதான் இருக்கு. அந்த சாம்ராஜ்யம் எப்படி தெரியுமா? அதான் பாபிலோனின் தொங்கும் தோட்டம். இந்த சாம்ராஜ்யம் யூப்ரட்டிஸ் என்கிற நதியை திசை மடை மாற்றி நகரத்துக்கு நடுவுல கொண்டு போனவன் அவன். இந்த யூப்ரட்டிஸ் நதிக்கு பக்கத்துல 2 பக்கமும் வனலாவிய மதுளை கட்டி அதுல 100 கதவுகளை போட்டு 100 வெங்கல கதவுகளை வாசல்களை உண்டாக்கி வச்சிருந்தான். பிரைஸ் காட். இப்போ என்ன நடக்குது? இந்த கோரேஸ் உள்ள வரான். கோரேஸ் மேதியன் ஆகிய தரியு, பெர்சியன் ஆகிய கோரேஸ் 2 பேரும் இந்த நாட்டுக்கு விரோதமா இராணுவத்தோடு வரும்போது ஒரே வழிதான். இந்த 6 போது பாத்தீங்களா, இந்த வழியா தான் உள்ள போக முடியும், ஒரே வேதான். அப்போ இந்த வழியில உள்ள போகணும்னா தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணியை வற்று போக பண்ணணும். வேர்ல்டுல முதல்ல ஆமென் அந்த டேம் கட்டினவங்க இவங்க தான். போற தண்ணியை தடை பண்ணி நிறுத்தி தண்ணியை போக விடாம ஆக்கி அவங்க ஆக்குனாங்க. ஆனா தண்ணி வத்தணுமே, வத்த வைக்கிறது யாரு? அதான் வேதம் சொல்லுது, படிங்க. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். அதுக்கு மேல் வசனம் 27, நான் ஆழத்தை நோக்கி வற்றி போக என்றும் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் கோரேசை குறித்து சொல்லுகிறார். அவன் என் மேய்ப்பன், எருசலேமை நோக்கி கட்டப்படு என்பான். அல்லேலூயா, ஆமென். தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான். அடுத்த 45:1, அவனுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு, லிசன், அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய வலதுகையை பிடித்து 4வது வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. ஆமென். இது எங்க நடக்க தெரியுமா? அப்படியே தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வரும்போது இந்த பாபிலோனின் ராஜாவாகிய கடைசி ராஜா பெல்சாத்சார் என்கிறவன் எழும்புகிறான். இவன் எழும்பும்போது இவன் என்ன பண்றான்? தேவாலயத்தின் பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வர சொல்லி அதுல திராட்சரசத்தை ஊற்றி அவனும் மனைவியும் வைப்பாட்டிகளும் பிரபுக்களும் குடித்தார்கள். தேவாலயத்தின் பாத்திரத்தை தீட்டுப்படுத்தினான். அப்பொழுது ஒரு கை உறுப்பு வந்து அந்த அரண்மனையில் எழுதுகிறது, மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் காட். மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின். இதற்கும் அர்த்தம் சொல்ல தானியேல் தான் வரவழைக்கப்படுகிறான். இதை பார்த்த உடனே என்ன நடக்க தெரியுமா? ஆமென். கோரேசுக்கு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன? ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ பண்ணுவேன். இடைக்கட்டுனா என்ன? பெல்ட் போட்டு பேண்ட் போட்டு இருக்கிறேன். ஆனா நடக்கிற சம்பவத்தை பார்த்த உடனே பயமும் நடுக்கமும் உண்டான உடனே இடுப்புலாம் ஒடுங்கிட்டு நடுக்கம் பிடிச்சிருச்சு. இப்போ இடைக்கட்டு பெல்ட் கழண்டு பேண்ட் எல்லாம் அவுந்துருச்சு. முட்டி அடிச்சு நடுங்குது, கட 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 நடுங்கிட்டு நிக்கிறான். அதை தான் கர்த்தர் உண்டாக்குவேன்னு சொல்றார். இடைக்கட்ட அவிழ்த்தார். எப்படி அவிழ்த்தார் பாருங்க, பிரைஸ் காட். இந்த கை உறுப்பு வந்து எழுதினதை பார்த்த உடனே அவன் நடுங்கிட்டான். ஆமென், அல்லேலூயா. இப்ப அவன் வந்து சொல்றான், நீர் தராசில நிறுத்தப்பட்டு, குறை நிறைய இருக்கு, டைம் ஆச்சு, சுருக்கமா சொல்றேன். குறைய காணப்பட்டீர், ஆகையால் ஆமென் இந்த ராஜ்யத்தை உம்முடைய கையில் இருந்து எடுத்து வேறொருவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். 30ஆம் வசனம், அன்று ராத்திரியிலே பெல்ஷஸ்தார் கொலை செய்யப்பட்டான். அல்லேலூயா. என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில இந்த சேவகர்கள், பாபிலோனின் ராஜாக்கள் அரண்மனையில வேலை செய்யறவங்க, காலையில இந்த 100 வெண்கல கதவுகளையும் காலையில திறந்து வைப்பாங்க, மாலையில மூடிடுவாங்க. காலையில திறந்து வைப்பாங்க, மாலையில மூடுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் குடிச்சு வெறிச்சு இருக்கிறாங்க. அரண்மனையில விருந்து நடக்குது. குடிச்சு வெறிச்சது மட்டும் இல்ல, ஒரு கை உறுப்பு வந்து எழுதுது. அதை பார்த்து எல்லாருக்கும் நடுக்கம், பயம். அதுக்கு அர்த்தம் சொல்ல தானியேல் வந்திருக்கிறான். தானியேல் அர்த்தம் சொன்ன உடனே அதை கேட்டு பயந்து நடுங்கி
போதையில எல்லாரும் மாலை ஆன பின்னாலேயும் போதையில இந்த கதவை பூட்ட மறந்து அவர்கள் அரண்மனையிலேயே படுத்து விட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் ஏசாயாவிலே வாசித்தோம், இந்த கோரேஸ் வரும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவனுக்கு முன்பாக 45:1 படிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி பெல்ஷஸ்தார் ராஜாவுடைய இடைக்கட்டுகளை அவிழ்த்து அவனுக்கு முன்பாக இந்த வாசல்களை பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு. ஆமென். போதும் போதும் போதும். பாத்தீங்களா? அல்லேலூயா. அப்ப இந்த கதவை பூட்ட விடாம திறக்க வச்சது, திறந்தே வைக்க வச்சது தேவன். தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுது பாருங்க. கோரேசுக்கு முன்னால இந்த பாபிலோனின் 100 வெண்கல கதவுகளை நான் திறந்து வைப்பேன், பூட்ட விட மாட்டேன். அப்போ இந்த நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன். ஒரே நாள்ல நதி வெட்டாந்தரையாச்சு. மேதிய பெர்சிய ராணுவம் உள்ள போச்சு. உள்ள போய் ஆச்சரியம், உள்ள போய் அப்படி பார்த்தா எல்லா கதவும் திறந்து இருக்கு. அல்லேலூயா, ஆமென். கதவு திறந்த உடனே எல்லா ராணுவம் உள்ள போய் அந்த ராஜ்யத்தை ஈஸியா பிடிச்சாங்க. அன்று இரவு பெல்ஷாசார் கொல்லப்பட்டான். அதற்கு பின்பு ஆமென் இந்த மேதியனாகிய பெர்சியன், பிரைஸ் காட், இந்த ஆமென் வெள்ளிக்கொப்பான இந்த மார்பு புயம் என்கிற ராஜ்யம், மேதியா பெர்சியா என்கிற ராஜ்யம் தலை தூக்கியது. மேதியனாகிய தரியு, பெர்சியனாகிய கோரேஸ். தரியு மாமனார், கோரேஸ் மருமகன். மாமனாரும் மருமகனும் சேர்ந்துதான் ஆட்சியை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு மாமனார் கையில நாட்டை ஒப்படைச்சிட்டு கோரேஸ் பெர்சியாவுக்கு போனா. மாமனார் தரியு 2 வருஷம் இருந்தாரு, இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் கோரேஸ் வந்தான், உலகம் முழுவதும் ஆட்சி செய்தான். அன்றைக்கு பெர்சியா, இன்னைக்கு அதுக்கு பேர் ஈரான். நான் சொல்ற நாடெல்லாம் இன்னைக்கு பேசப்பட்டுக்கிட்டே வரும் பாருங்க. ஈராக் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கா, ஹைலைட்டா இருக்கா. ஈரான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் பின்னால வரும். இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறதல்ல, கடைசி காலத்தில் நடக்கிறத இதுல வெளிப்படுத்தியிருக்கார். இதை நாளைக்கு சொல்லுவேன். அல்லேலூயா, ஆமென். இது ஈரான். இவ நாட்கள்ல ஒண்ணு நடந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரு சம்பவம். மேதியனாகிய தரியு ஆட்சி செய்யும் போது பரலோகத்தின் ஆமென் ராஜாவை தவிர யாரும் எந்த தேவனை, பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண கூடாது, ஜெபிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது. ஆமென். அதை மீறி ஆராதித்தால் சிங்க கெபியிலே தூக்கி போடப்படுவார்கள் என்கிற சட்டம் போடப்பட்டது. இந்த ராஜ்யத்தின் நாட்கள் நடந்த 2வது ஹைலைட். 3வது, இது வெண்கல தொடையும் இடுப்பும் வெண்கலம். இதை பார்த்தா ஒரு அம்பரலா மாதிரி இருக்கா. ஒரு மாவீரனுக்கு ஒரு பேர் உண்டு. உலகம் முழுவதையும் ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வந்தவன் என்கிற பேர். யார் தெரியுமா? த கிரேட் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் பிறப்ப பற்றியும் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே பைபிள்ல எழுதியிருக்கு. அவன் உலக நாடுகளை பிடித்து கைக்குள்ள அடக்கி வைத்த போது அவனுடைய மரணத்தை அவனுக்கு வேதாகமத்திலிருந்து எடுத்து காண்பித்தார்கள். அதனாலதான் அவன் எருசலேம்ல கை வைக்கல. முழு உலகத்தையும் அவன் ஆட்சி செய்தான். சமுத்திரத்தை பார்த்து அடிக்கடி சொல்வானா, சமுத்திரமே நீ ஒரு ராஜ்யமாய் இருந்தால் நான் உனக்கு விரோதமாய் வந்து உன்னையும் பிடித்திருப்பேன் என்று அடிக்கடி சொல்வானா. 33 வயசு, தன்னை மேற்கொள்ள யாரும் இல்லை என்று நினைக்கிற அந்த நேரத்தில் மரணத்திற்கு முன்பாக மண்டியிட்டான். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நண்பனே, வாலிப தம்பி, தங்கச்சி, தேவ பிள்ளையே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? ஒருவனும் என்னை மண்டியிட வைக்க முடியாது என்று நினைத்த அலெக்சாண்டரை மரணம் மண்டியிட வைத்தது. அந்த குன்னூர் ஊட்டிலாம் மீட்டிங் போகும்போது கோத்தகிரி கொடநாடு எஸ்டேட் அப்படி நின்று பார்ப்பேன். அம்மா ஒரு இலைய கொண்டு போனாங்களா? ஆயிரக்கணக்கான ஏக்கர் டீ எஸ்டேட். ஒரு டீ செடியை பிடுங்கி கொண்டு போனாங்களா? நேத்து ஒரு எஸ்ஐட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு இலைய கொண்டு போனாங்களா சார் அப்படின்னா அவர் சொன்னாரு, சார் நீங்க ஏன் சார் இலைய சொல்றீங்க, முழுசா போனாங்களான்னே தெரியல சார். 4 அடி யாரா போனாங்களா, 6 அடியில போனாங்களான்னே சந்தேகமா தான் இருக்கு. மர்மம். அவ்வளோத்தையும் ஆதாயம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? தமிழ்நாட்டில் நமக்கு ஏகப்பட்ட உதாரணம் இருக்குங்க. இதே போல உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அல்லேலூயா.
ஆமென். எதுக்கு யாரும் மண்டியிட வைக்க முடியாது நினைச்சு என்ன பிரயோஜனம்? மரணத்துக்கு முன்பாக மண்டியிட்டானே. பாவம் ஒரு மனிதனை மண்டியிட வைத்து விடும், மரணம் மண்டியிட வைத்து விடும். ஆனா இதற்கு முன்னாலேயும் மண்டியிடாமல் ஆமென் நம்மை ஜெயிக்க வைக்கிற, இதை ஜெயித்த ஒரே ஒருவர் இருக்கிறார். இயேசு மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். நான் ஜெயித்தேன், நான் உங்களையும் ஜெயிக்க வைப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களையும் ஜெயிக்க வைப்பேன், உன்னையும் ஜெயிக்க வைப்பேன். அல்லேலூயா. அதிகமா சொல்ல நேரம் இல்லை, சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன், சரியா? நாளைக்கு பார்ப்போம். அடுத்தது, இதுக்கப்புறம் இரும்பு கொப்பான கால். இந்த இரும்பு ரோம சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. எல்லா உலோகத்தை பார்க்கலும் இரும்பு தான் ஸ்ட்ராங். எல்லா உலோகத்தையும் உடைக்கிறதுக்கு, நொறுக்கிறதுக்கு. ஆமென். ஆக்கர் கடையில் சப்பி போக, நீங்க பித்தளை பாத்திரம் கொண்டு ஒரு சில்வர் பாத்திரம் கொண்டு வந்தாலும், அலுமினிய பாத்திரம் கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் சப்பி அப்படி தகடு மாதிரி ஆக்கி தூக்கி போடுறதுக்கு எதை தான் வச்சிருப்பான்? இரும்பு சம்மாட்டி தான். தூக்கி ஓட்ட அடி, அதோட எல்லாம் சப்பிடும். அதே மாதிரிதான் இரும்பு எல்லா உலோகத்தை பார்க்கிலும் கீழ்த்தரமானது, விலை குறைஞ்சது, ஆனா உரம் உள்ளது. பயங்கரமான ராஜ்யம் இது, ரோம சாம்ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். சீஷர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க. பத்ம தீவுக்கு யோவான் அப்போஸ்தலன் நாடு கடத்தப்பட்டார். பவுல் அப்போஸ்தலன் இந்த அரசாங்கத்தின் நாட்கள் தான் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். ஆமென். பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். அந்திரேயா உயிரோடு தோல் உரிக்கப்பட்டார், உயிரோடு எரிக்கப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள், காட்டு மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். எல்லாம் நடந்தது இந்த அரசாங்கத்தின் நாட்களில் தான். உரம் உள்ளது, பயங்கரமானது, பொல்லாத அரசாங்கம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை, சபைகளை தேடி தேடி பாழாக்கி அழித்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தின் நாட்கள் நடந்த ஒரு சம்பவம், சபைகள் பாழாக்கப்பட்டது. கடைசியாக ஆமென் அடுத்த ராஜ்யம் இரும்பும் களிமண்ணும். இது எல்லாமே சிங்கிள், எல்லாம் பியோர் கோல்ட், பியோர் சில்வர், பியோர் பிராஸ், பியோர் அயன். ஆனா கடைசியில் இங்க வரும்போது இங்கதான் ஒரு மிக்சிங்கே நடக்குது. என்னது? அயனும் களிமண்ணும் இரும்பும் கலந்த. அது வரைக்கும் எதுவும் கலப்படம் இல்லை. நானே ராஜா, நானே மந்திரி, ஏக சக்கராதிபதி ஆட்சி, ராஜாக்களின் ஆட்சி, மன்னர் ஆட்சி. ஆனா ஒரு ஆமென் மக்கள் ஆட்சி வரும் என்பதை கர்த்தர் அன்னைக்கே சொல்லி இருக்கிறார். பாருங்க, மிக்சட் மக்களும் மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்களும் இணைந்து ஒரு அரசாங்கத்தை உண்டாக்குறார்கள். இதற்கு பேர் தான் டெமோக்ரசி, இதற்கு பேர் தான் கூட்டாட்சி, இதற்கு பேர் தான் மக்களாட்சி. தனி மெஜாரிட்டியில கடைசி காலத்துல யாருமே வர முடியாது. இன்னைக்கு நம்ம அரசாங்கமும் அப்படிதான். பாத்தீங்களா? நாங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஆண்டவர் சோழியை முடிச்சிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு களிமண்ணும் இரும்பும் கலந்து நின்றுகிட்டு இருக்கு. எப்போ களிமண் விலகுன்னு தெரியாது, எப்போ இரும்பு விலகுன்னு தெரியாது. பிரைஸ் காட். சத்தமா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஆமென். கூட்டாட்சி, மக்களாட்சி. இப்போ இதுல நாம எங்க இருக்கிறோம் தெரியுமா? நாம வாழ்ற காலம் இதுதான், டெமோக்ரசி. இதான் இங்கிலாந்து தேசம், பிரிட்டிஷ் அப்படி இப்படின்னு சொல்ல அர்த்தம் இதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. பிரிட்டிஷ் எல்லாம் ஆமென். இந்த பியோர் அயன் வரும்போது ரோமர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தின் முடிவிலே ரோமர்கள் தான் முதல்ல செனட்டை உண்டாக்குனாங்க. அதுக்கப்புறம் செனட் பிரிட்டிஷ் வந்தாலும் எது வந்தாலும், இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசுன்னு சொன்னாலும் எது சொன்னாலும், இது எல்லாமே மக்களாட்சி கூட்டமைப்புக்குள்ள இருக்கிற வல்லமை. அவ்வளவுதான். ஆமென். பாதம், இரும்பும் களிமண்ணும் கலந்த பாதம். இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் தெரியுமா? இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வருகிறது. என்ன வருதா? அதான் இயேசு சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஒன்னு வருது. எது வருது? ஒரு கல்லு. இந்த கல்லு ரெண்டு காரியத்துக்கு அடையாளம். ஒன்னு the great disaster, ஒரு பெரிய அழிவு, ஒரு பெரிய ஆமென் உலகத்திற்கு வரப்போகிற ஒரு பெரிய பேராபத்து. இத கடைசியா நான் சொல்றேன். ஆனா இந்த கல் இன்னொன்னுக்கு அடையாளம். யார் இந்த கல்? ஆகாது என்று தள்ளப்பட்ட கல். ஆமென். மூளைக்கு தலைக்கல். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயாவுல சொல்லப்பட்டிருக்கு, இதோ சீயோனிலே அஸ்திபாரமாக ஒரு கல்லை வைக்கிறேன். அந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேறப்பட்ட கல், திட அஸ்திபாரமான கல்லா இருக்கும்.
இருக்கும். அந்த கல்ல விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். அந்த கல்ல விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு கல் பெயர்ந்து வந்தது. யார் இந்த கல்? இந்த கல் தான் நாம் எதிர்பார்க்கிற நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த கல் பெயர்ந்து வந்து மோதுது. எங்க மோதுது தெரியுமா? பாதத்துல. இரும்பும் களிமண்ணும் கலந்த பாதத்துல இந்த கல் வந்து என்ன பண்ணுது? சத்தமா சொல்லுங்க. எதுல மோதுது? சத்தமா சொல்லுங்க. எதுல மோதுது? பாதம். என்ன காலம்? என்ன ஆட்சி? என்ன அரசாங்கம்? இந்த அஞ்சு ஆட்சி முறை, 5 ராஜ்யம், 5 அரசாங்கம் சொன்னேன். பாபிலோன் அரசாங்கம், பெர்சிய அரசாங்கம், ஆமென், கிரேக்க அரசாங்கம், ரோம அரசாங்கம், இப்ப கடைசியா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட், மக்களாட்சியின் அரசாங்கம், கூட்டாட்சியின் அரசாங்கம், டெமோக்ரசி. இதான் பாதம். இந்த பாதத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம நாட்கள்ல ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன சம்பவம்? ஒரு கல் பெயர்ந்து வர போகிறது. இந்த கல் பெயர்ந்து வந்து இந்த பாதத்துல போதும். நம்ம நாட்கள்ல இனி நாள காலம் இல்ல, இனி நாட்கள் அல்ல, நம்ம காலத்துல இயேசு வர போகிறார். கண்களை மூடுவோமா? அவர் எப்படி வருவார்? எப்போது வருவார்? எப்ப வந்தா என்ன நடக்கும்? இதுக்கு கடைசி நாட்களில் சம்பவிக்கிறதெல்லாம் என்ன? எல்லா ஆதாரத்தோட நாளைக்கு பார்ப்போம். கண்களை மூடுவீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பாதத்துல வந்து கல்லு மோத போது அந்த கல் இயேசு. ஒரு கையினால் பெயர்க்கப்படாத கல். முதல் முறை இயேசு வரும்போது பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் வந்தார். அதே இயேசு 2ஆம் முறை வரும்போது சுமக்கிற ஆட்டுக்குட்டியா அல்ல, அடித்து நொறுக்குகிற, அந்த சிலையை உடைத்து நொறுக்குகிற ஒரு கல்லாக வருவார். அவர் வரும்போது நாம தப்பிக்கணும்னா வேதம் சொல்லுது, அவருடைய ஊழியக்காரர்கள் அந்த கல்லுகளின் மேல் வாஞ்சை வைத்து அந்த மண்ணுக்காக பரிதபிக்கிறார்கள். அந்த கல்லின் மேல வாஞ்சை வைத்து, கல்லு மேல வாஞ்ச வச்சுன்னா எந்த கல்லு மேல வாஞ்ச வைத்து? இயேசுவின் மேல் வாஞ்சையாயிருக்கிறவர்கள். அதனால தான் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அவன் என் மேல் வாஞ்சையாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். இன்னைக்கு எத்தனை பேருங்க அவர் மேல வாஞ்சையா இருக்கிறீங்க? கண்களை மூடுவீங்களா? இருக்கிற இடத்துல எல்லாம் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நானுமே வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, உங்க மேல வாஞ்சையா இருக்கிறான்ப்பா. நீங்க எப்போ வந்தாலும் உண்மை சந்திக்க என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்ப்போம். நாளையில இருந்து கரெக்டா 8:30 மணிக்கு 8:45 கூட்டத்தை முடிச்சிருவோம். சீக்கிரமா என் கையில கொடுத்துருவாங்க. சீக்கிரமா வந்துருங்க, நிறைய விஷயத்தை பார்க்கணும். ஸோ இன்றைக்கு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, வாஞ்சையோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல உம்முடைய பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன், உம்முடைய மகிமையை வாஞ்சிக்கிறேன், உம்முடைய கிருபையை வாஞ்சிக்கிறேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாம் அமைதியா நிக்காதீங்க. நீங்க அமைதியா நிக்கிற நேரம் அல்ல, இது கூப்பிடுகிற நேரம். ஒரு கல் பெயர்ந்து வரப்போகிறது. கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புறப்பட்டு வரப்போகிறது. அந்த கல் வரும்போது நீங்க வெட்கப்படாம நிக்கணும்னா, தலை நிமிர்ந்து நிக்கணும்னா, ஆமென், நீங்க மகிழ்ச்சியா அந்த கல்லோடு இணைந்து நிற்க வேண்டுமானால், அந்த கல்லோடு இணைந்த அஸ்திபார கல்லாக நீங்க சேர்த்து கட்டப்பட்ட மாளிகையா, அரண்மனையா நீங்க நிக்கணும்னா இன்னைக்கு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடு. வாய விரிவாய் தர ஆண்டவர் சொல்ற, வாய தரங்க, நல்லா தரங்க, நல்லா தரங்க. ஆமென். துதிங்க, நல்லா துதிங்க பாப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உண்மையில் வாஞ்சையாயிருக்கிற கிருபையை தாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். நீங்க எப்போ வந்தாலும் உம்மை சந்திக்க என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. கிருபை உண்டாகட்டும். சொல்லுங்க, கிருபை உண்டாகட்டும். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. கையை உயர்த்தி சொல்லுங்க,
என் வாஞ்சை ஆசை எல்லாம் நீங்க தான்ப்பா. ஆமென். வாலிபர்கள் எல்லாம் சொல்லுங்க, என் ஆசைலாம் நீங்க தான்ப்பா. சேர்ந்து சத்தமா சொல்லுவீங்களா? ஆசை எல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ரட்சகரே இயேசு ராஜா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே சத்தமா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? சொல்லுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ஆவியானவருக்கு அப்படியே விட்டு கொடுங்க பாப்போம். கண்களை மூடி பின்னால நிக்கிறவங்களா நல்ல கையை தட்டி அந்த கல் பெயர்ந்து வரும்போது நான் உம்மை சந்திக்க தகுதி உள்ளவனாய் மாற்றுங்கப்பா. அந்த கல்லுக்கு முன்னால நொறுங்கி போறவனா நிக்க கூடாது. அந்த கல்லோடு இணைந்து கொள்ளுகிறவனா நிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய வல்லமையுள்ள நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடிய காலத்தில், கடைசி நாட்களில், கிறிஸ்துவை வரவேற்கிற நாட்களில், எங்கள் ராஜாவை சந்திக்கிற நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் என்று எங்கள் நினைவுகளுக்கு நினைவுபடுத்தினபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாட்களில் சபையை ஆயத்தப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும், எங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், எங்களோடு இருக்கிறவர்களை நீ ஆயத்தப்படுத்தும். மட்டும் பேசின கத்த இருவிலைகளோடு இடைப்படுங்க. நாளில் கூட்டத்தில் பங்கு பெற்ற யாவரோடு தேவ கிருபை இருப்பதாக. ராத்திரியுடைய வசனங்களினாலும் சொப்பனங்களினாலும் தேவ தரிசனங்களினாலும் எங்களோடு இடைப்படும்படிய ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற நாட்களில் கூட்டத்தை ஆசீர்வதிங்க. தடைகள் நீக்கி ஜனங்களை கொண்டு வாங்க. சபையில ஒரு பெரிய விழிப்புணர்வை கொண்டு வாங்க. தேவ ஞானத்தை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. தாழ்த்துகிற தொடர்ந்து வழிநடத்துமே சிங்கிற வல்லமை நாமது ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியம் மறவாதே. ஆமென்.